Hey all, this is me Karthikeyan again here with a new video. So in the video we will discuss பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 11th standard mathematicsல chapter 1 sets relations and functionsல functions base பண்ண problems solve பண்ண start பண்ண போறோம். Okay, problems based on functions. Okay, நீங்க கொஞ்சம் என்னோட வீடியோஸ்ல பிளேலிஸ்ட்டை போய் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இந்த சாப்டரை எப்படி கொண்டு வந்திருப்பேன்னா ஃபர்ஸ்ட் செட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதில் உங்களோட எக்ஸசைஸ் 1.1 அண்ட் செட்ஸை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஓகே இதை நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகே, தென் ரிலேஷனுக்குள்ள மூவ் ஆகும்போது exercise 1.2 and relations based பண்ண problem solve பண்ணிருப்போம். ஓகே, நான் என்ன பண்ணேன்னா கான்செப்ட் சொன்னேன், செட்ஸ் ஓட கான்செப்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், ரிலேஷன்ஸ் ஓட கான்செப்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லயே நான் 10 லெக்சர்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, 10 லெக்சர்ஸ். ஓகே, எதுக்கு? கான்செப்ட்காக. ஓகே, கான்செப்டுக்காக 10 லெக்சர்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கான்செப்டை நான் கம்ப்ளீட்டா பேசி முடிச்சிட்டேன் ஃபங்க்ஷன்ஸ்ல. இப்போ இந்த லெக்சர்ல இருந்து நான் என்ன ஆரம்பிக்க போறேன்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிக்க போறோம். ஓகே, ரைட்டா? சரி, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி லெக்சர். ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதை 6 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஓகே, 6 கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கலாம். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம 6 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். 6 கேட்டகரிஸ். ஏன் கேட்டகரியா நான் பிரிக்கிறேன் அப்படின்னா ஒரே பேட்டர்ன்ல வர ப்ராப்ளம்ல ஒரே கேட்டகரி. இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா ஃபங்க்ஷன்ஸ்ல. இப்போ நீங்க ரேண்டமா இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் அந்த ஆர்டர்லயே போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இடையில வந்துட்டு போகும். ரைட்டா? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், என்னடா இது இப்படி வரும்போது இப்படி பண்ணணும், மாத்தி மாத்தி வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க பேட்டர்ன் வைஸ் கேட்டகரியா பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, இந்த கேட்டகரியில வந்துச்சுல டெக்கன் பண்ணிடலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்டா பண்ணிடலாம், 1 to 1 ஆன் 2 பண்ணிடலாம் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி. புரியுது இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு 6 கேட்டகரியா பிரிச்சேன். ஓகே, ஒரு லெக்சர்லயும் ஒரு கேட்டகரியா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். பிகாஸ் நான் கான்செப்ட்ஸ் கம்ப்ளீட்டா ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகே, 10 லெக்சர்ஸ் நான் கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கு கான்செப்ட் ப்ரொவைட் பண்றதுக்காகவே அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபார் யோர் சிலபஸ். ஓகே, ஃபார் யோர் சிலபஸ், உங்க சிலபஸ்க்குள்ள. ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சமச்சீர் கல்வி சிலபஸ்க்குள்ள ஃபங்க்ஷன்ஸ்க்கு எவ்வளவு கான்செப்ட் வேணுமோ அதை அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். சரி, இந்த 6 கேட்டகரியும் பாத்தீங்கன்னா உங்க சிலபஸ்க்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்காக தான். ஓகேவா? அண்டர் யோர் சிலபஸ். ஓகே, அண்டர் யோர் சிலபஸ். நம்ம ஜென்ரலா பேசினா ஃபங்க்ஷன்ஸ்ல நிறைய இன்னும் அதிகமாவே கேட்டகரிஸ் பிரிச்சுட்டு போடும். ஓகே, ரைட். உங்க சிலபஸ்க்குள்ள 6 கேட்டகரியை நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சரி, என்னென்ன 6 கேட்டகரி அதெல்லாம் பாருங்க. இப்ப ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் நம்ம 6 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரி ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது ரிப்ரசன்டேஷன் ஷார்ட் எழுதிருக்கு. ஓகே, ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, புரியுது இல்லையா? ரைட்டா? ஸோ இது ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். டெஃபினேஷன் ரிப்ரசன்டேஷன்லாம் ஃபர்ஸ்ட் 2 லெக்சர்ஸ் ஐ திங்க். ஓகே, 10 லெக்சர்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லெக்சர்ஸ். ஃபங்க்ஷன்ஸோட லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 11 to 20th வரைக்கும் இருக்கும். ஓகே, 11th லெக்சர்ல இருந்து 20th லெக்சர் வரைக்கும் இருக்கும். ஓகே, யூ ஹேவ் டு அப்சர்வ் இட். ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா அதில் இந்த கான்செப்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ரைட்டா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகே, செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா problems on finding domain and range of functions. Okay, problems on finding domain and range of functions. Okay, ஃபங்க்ஷனுக்கு டொமைன் இருக்கும், ரேஞ்ச் இருக்கும்லாம் நம்ம பேசியிருக்கோம். டொமைன்ங்கிறது செட் ஆஃப் பாசிபிள் இன்புட்ஸ், ரேஞ்சுங்கிறது செட் ஆஃப் பாசிபிள் அவுட்புட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி ப்ராப்ளம்ஸ் ஆன் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், 1 to 1, on to, into, many to one. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். அடுத்து அல்ஜிப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். ஓகே, இது தேர்ட் கேட்டகரி. இது நம்மளுக்கு ஃபோர்த் கேட்டகரி. ஓகே, அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன்ஸ்னா ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால ஆட் பண்ண முடியும், ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நம்மளால சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, மல்டிப்ளை பண்ண முடியும் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால, ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனால நம்மளால டிவைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம இந்த கேட்டகரியில பார்ப்போம், ஃபோர்த் கேட்டகரி கீழே. ஓகே, உங்க டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷனோட அடிஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, புக்ல கொடுத்துருக்கேன் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். பட்
உங்க டெக்ஸ்ட் புக்ல ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு ரெண்டு ஃபங்க்ஷனோட அடிஷன் ஓகே f ஒரு ஃபங்க்ஷன் g ஒரு ஃபங்க்ஷன்னா அதோட அடிஷன் f plus g ஓகேவா ரைட் சோ அடுத்த கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே அடுத்த கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் okay problems based on inverse of functions இது எல்லாத்துக்குமே நான் கான்செப்ட் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு ஓகே ரைட் இந்த லெக்சர்ல பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்டகரியில வர ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போறோம் ஓகே இந்த லெக்சர்ல ஸ்பெசிஃபிக்கா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டூ கேட்டகரிஸ்ல வர ப்ராப்ளம்ஸ் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் எந்த எக்ஸசைஸ் நம்ம சால்வ் பண்ணோம் எக்ஸசைஸ் 1.3 ஓகே அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஓகே இந்த ரெண்டு கேட்டகரியில வர மாதிரி ஓகே ரைட் So let's start it. So பாருங்க first question exercise 1.3 okay exercise 1.3 ல பாத்தீங்கன்னா first question see so start பண்ற problem solve பண்ண okay right so take your notebook and pen pencil ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க okay start working out the problems along with me okay so பாருங்க first question suppose that னா என்ன எடுத்துக்கோங்க ஓகே இப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க ரைட் 120 ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் 4 செக்ஷன்ஸ் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட் இன் a ஸ்கூல் ஓகே ஒரு ஸ்கூல்ல ஓகேவா 4 செக்ஷன்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட்ல 4 செக்ஷன்ல 120 ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்களாமா ஓகே அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணுமா ஓகே அதான் சொல்றாங்க ஒரு ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட்ல 4 செக்ஷன்ல பிரிஞ்சு 120 ஸ்டூடண்ட் படிக்கிறாங்க சரி ஓகே let a denote the set of students ஏங்கிறது set of students ஆமா okay and b ங்கிறது set of sections okay 4 செக்ஷன் இருக்கு இல்லையா 4 செக்ஷன் இருக்கு இல்லையா அதுதான் ஓகே அடுத்து நம்மள என்ன சொல்றாங்கன்னா define a relation from a to b a ல இருந்து b க்கு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுவாங்க எப்படி x related to y okay define a relation a to b as எப்படிங்கிறது as okay x related to y if the student x belongs to the section y என்ன சொல்றானா x-ங்கிற student okay is related to y-ங்கிற section ஓகேவா எப்படி student x வந்து y-ங்கிற செக்ஷன்ல படிச்சானா ஓகே அந்த y-ங்கிற செக்ஷனுக்குள்ள பிலாங்டா இருந்தானா புரியுது இல்லையா ஓகே அதுக்குள்ள இருந்தானா நம்ம ரிலேட்டட்னு சொல்லலாம்னு சொல்றாங்க புரியுது இல்லையா இங்க என்ன சொல்றான் சொல்யூஷன் பாருங்க என்ன நம்மளுக்கு கொடுத்திருக்கான் given பாத்தீங்கன்னா see a செட் ஒன்னு கொடுத்திருக்கான் அது என்னது set of students ஓகே a ன்னு ஒரு செட் கொடுத்திருக்கான் அது நமக்கு என்னது set of students ஓகே b ன்னு ஒரு செட் கொடுத்திருக்கான் set of sections ஓகேவா சரி ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்றா அதை நம்ம r ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு ரிலேஷன் சொல்றான் நம்மளுக்கு இப்போ x-ங்கிற ஸ்டூடண்ட் இஸ் ரிலேட்டட் டு y-ங்கிற செக்ஷன் ஓகேவா x-ங்கிற ஸ்டூடண்ட் இஸ் ரிலேட்டட் டு y-ங்கிற செக்ஷன் if x belongs to y புரியுதா x-ங்கிறது ஸ்டூடண்ட் ஓகே இங்க x-ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா x ஸ்டூடண்ட் okay one second see நம்ம இங்க a செட்ல இருக்குறதை x ன்னு வெச்சுக்கிறோம் b செட்ல இருக்குறதை y ன்னு வெச்சுக்கிறோம் ஓகேவா x-ங்கிறது ஸ்டூடண்ட் y-ங்கிறது செக்ஷன்ஸ் 4 செக்ஷன் இருக்கு இல்லையா ஓகே அதை நம்ம y ன்னு ஸ்பெசிஃபை பண்றோம் ஓகே ரைட் சோ அப்ப இதுதான் நமக்கு given information ஓகேவா சோ நமக்கு given information இந்த மூணு விஷயம் தான் ரைட்டா ஓகே சோ அங்க வேர்டிங்ஸ்ல கொடுத்திருந்தாங்க இல்லையா பெருசா அத நம்ம இங்க சின்ன ஸ்டேட்மென்ட்டா மேத்தமேட்டிக்கல் ஃபார்மட்ல எழுதிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் நம்மள்ட்ட என்ன சொல்றாங்கன்னு பாருங்க நான் ரிலேஷனை r ன்னு வெச்சிருக்கேன் அதனால தான் x related to y அப்படினு கொடுத்திருக்கேன் ஓகே ரைட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க is this relation a function okay is this relation a function எத்தனை ஸ்டூடண்ட் இருக்காங்கன்னு பாருங்க 120 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க okay 120 students is this relation a function னு கேக்குறாங்க see so பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க given informationல பாருங்க suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school okay 120 studentsங்கறத நீங்க பாத்துக்கோங்க 4 செக்ஷன்ங்கறதையும் பாத்துக்கோங்க ரைட்டா okay
So 120 students 4 sectionல பிரிஞ்சு 11th standardல ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. Aங்கற set of students, Bங்கற set of sections ஒரு relation define பண்றான். X is related to Y ஆமா. இப்போ Xங்கறவன் Yங்கற sectionல படிச்சா. இப்போ question என்ன கேக்குறானா is this relation a function? Okay, இந்த relation function ஆன்னு கேக்குறான். See, சின்னதா ஒரு arrow diagram போட்டு பாருங்க. இது simply பாத்தீங்கன்னா function ஓட definition based problem. Okay, function ஓட definition என்னது? Function ஓட definition ஞாபகப்படுத்தி பாருங்க. Each element in the domain has exactly one image in the codomain. Okay, each element in the domain has exactly one image in the codomain. Okay va, domain ங்கிறது first set ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே second setல, that is codomain, exactly one image இருக்கணும். Okay va, exactly one connection, one mapping. Okay, அதுதான் சொல்றாங்க. பாருங்க இப்போ சிம்பிளா ஒரு arrow diagram போட்டுக்கலாம் நம்ம. இது நமக்கு A செட்டா, இது நமக்கு B செட். A செட்ல நமக்கு 120 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம x ன்னு denote பண்றோம் ஸ்டூடண்ட்ஸ். அப்ப x1, x2, x3. ஓகே, அப்படியே பாத்தீங்கன்னா நமக்கு 120 ஸ்டூடண்ட்ஸ். அப்ப x120 ன்னு எழுதிக்கிறேன் டாட் டாட் வச்சிட்டு. ஓகே, 1 செகண்ட். இந்த இடத்துல கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். So x 120. Okay, 120 students இருக்காங்க. எத்தனை செக்ஷன்ஸ் நமக்கு? 4 செக்ஷன் தானே. y ன்னு denote பண்றோம். So y1, y2, y3, y4. ஓகே, சரி, உங்களுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். y4. சரி, இப்போ பாருங்க. இப்போ நீங்க என்ன क्वेश्चनல என்ன சொல்லிட்டாங்க? 120 ஸ்டூடண்ட்ஸ் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க 4 செக்ஷன்ல பிரிஞ்சு. ஓகேவா? அப்ப ஃபார் ஷூர் 4 செக்ஷன்ல பிரிஞ்சு 120 பேர் படிக்கிறான்னா ஃபார் ஷூர் ஒரு ஸ்டூடண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவன் ஏதாவது ஒரு செக்ஷனுக்குள்ள வந்துருவான்ல. நான் சொல்றது புரியுதா? இவன் ஒரு ஸ்டூடண்ட்டை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அவன் ஏதாவது ஒரு செக்ஷன்ல வந்துருவான்ல. ஒரு ஸ்டூடண்ட் 2 செக்ஷன்ல வர முடியுமா? ஒரு ஸ்டூடண்ட் 2 செக்ஷன்ல வர முடியுமா? இல்ல. உங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க 2 செக்ஷன்ல படிக்க முடியுமா அட் அ டைம்? இல்ல இல்லையா, ஒரே செக்ஷன் ஆளு தானே நீங்க, ரைட்டா? ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்க கரெக்டா கனெக்ட் பண்ணல, பிகாஸ் நம்மளுக்கு தெரியாது இல்லையா அவன் எந்த செக்ஷன்ல படிக்கிறான்னு. சும்மா நான் டாட்டட் லைன்ஸ் மட்டும் போடுறேன். ஓகே, புரியுது இல்லையா? ரெஸ்பெக்டிவா அது கனெக்ட் ஆயிடும். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் எக்ஸாக்ட்லி ஒன் செக்ஷனுக்குள்ளதான் வருவான், ரைட்டா? இன்னொன்னு, ஒரு ஸ்டூடெண்ட் எந்த செக்ஷனுக்குள்ளேயும் இல்லாமே இருக்க மாட்டான். புரியுது இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் எக்ஸாக்ட்லி ஒன் செக்ஷனுக்குள்ள வந்துருவான். இன்னொன்னு, ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அவன் ஒரு செக்ஷனுக்குள்ள இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க கொஸ்டின்ல, 120 ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா 4 செக்ஷன்ல பிரிஞ்சு கொஸ்டின்ல. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவன் ஒரு செக்ஷன் கூட மேப் ஆயிடுவான். அப்ப இங்க இருந்து நம்ம என்ன எழுதலாம்? ஈச் ஸ்டூடெண்ட். இப்ப பாருங்க, அந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ணி தான் நான் எழுதுறேன், புதுசா எதுவுமே எழுதல. ஈச் ஸ்டூடெண்ட் என்னது? x belongs to A, first set. Each student x belongs to A is related to, okay, related to exactly one section. Another y belongs to B. Okay, therefore the relation R from A to B is a function. கரெக்ட் தானே? கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை மெமரைஸ் பண்ணக்கூடாது, கான்செப்ட் தெரியணும். ஓகே, புரியலையே? டெஃபினேஷன்ல இருந்து எடுக்கிறேன். ஈச் எலிமெண்ட் இன் தி டொமைன் ஹேஸ் எக்ஸாக்ட்லி ஒன் இமேஜ் இன் தி
codomain, which means exact one image கூட relate ஆயிருக்கும். அதான் நான் இங்க எழுதுறேன். Each student, okay, elementங்கிறது இங்க student இல்லையா? First setல each student x belongs to A is related to, okay வா? Each student x belongs to A is related to exactly one section, okay? இங்க பாத்தீங்கன்னா imageங்கிற இடத்துல நம்மளுக்கு section, okay? Section y belongs to B, okay? Therefore the relation R from A to B is a function. Clear? Okay. So இது first part of the question, okay? நான் இங்க definition erase பண்ணிடுறேன். இல்ல இருக்கட்டுமா? சரி. definition ஒரு பக்கமா நம்மளுக்கு இருக்கட்டும். Okay, right. First part of the question நம்ம முடிச்சிட்டோம். One second. Okay. So question ஓட first part நம்ம முடிச்சிட்டோம். என்ன first part இங்க பாருங்க. நம்மளுக்கு என்ன கேட்டாங்க? Is this relation a function னு கேட்டாங்க இல்லையா? Next, what can you say about the inverse relation? What can you say about the inverse relation? Okay. See, inverse relation என்ன? இங்க பாருங்க inverse relation. Inverse relation. Inverse relation என்னன்னா ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் நம்ம Rங்கிறது என்னன்னு பேசணும், A ல இருந்து B க்குன்னு பேசணும் இல்லையா? R inverse சொல்றாங்க. R inverseங்கிறது நம்மளுக்கு B ல இருந்து A க்கு அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம டொமைனையும் கோடொமைனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகே. சோ இப்போ சிம்பிளா ஒரு ஆரோ டயகிராம் போட்டு யோசிங்க. ஓகே, ஆரோ டயகிராம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு டூல். ஓகேவா? சிம்பிளா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. நீ யோசிக்கலாம், இங்க எல்லா இடத்துலயும் ஆரோ டயகிராம் போட்டுறோம். அது வந்து சிம்பிளா ஒரு டூல், டக்குன்னு நம்மளால திங்க் பண்ணிக்க முடியாத வச்சு. ஓகே, ரைட். சோ இங்க பாருங்க, B ல இருந்து A க்கு நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகே, இது நம்மளுக்கு R, இது நம்மளுக்கு R இன்வர்ஸ். ஓகே, இன்வர்ஸ் ரிலேஷன். B ல நம்மளுக்கு என்னது? y1, y2, y3, y4. A ல பாத்தீங்கன்னா x1, x2, x120. ஏன்னா 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஏங்கிறது செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகே, சாரி, ஒரு செக்ஷன். செக்ஷன் இல்லையா? அது ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறீங்க. அதுல ஒன்லி ஒன் ஸ்டூடெண்டா வருவான்? ஃபார் ஷூர் நாட். ஓகே, கண்டிப்பா மோர் தென் ஒன் ஸ்டூடெண்ட் தான் வருவான். அப்போ ஒரு செக்ஷன் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து நிறைய ஆரோ மார்க்ஸ் நம்மளுக்கு இங்க இமர்ஜ் ஆகும். கரெக்டா? ஒரு செக்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சி, நீங்க விஷுவலைஸ் பண்ணணும் இந்த விஷயத்தை. ஜஸ்ட் ப்ராப்ளமா பார்க்காதீங்க. ஓகே, we have to solve it அப்படின்னு பார்க்காதீங்க. விஷுவலைஸ் தி கான்செப்ட். ஓகே, பாருங்க, ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய ஆரோ மார்க்ஸ் இமர்ஜ் ஆகும். புரியுது இல்லையா? ஓகே, திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். ஓகேவா? இப்படிதான் நம்மளுக்கு நடக்கும். ரைட்டா? அப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம எழுதணும்னா each statement, each element ஆர் இங்க செக்ஷன் இல்லையா? பாருங்க, எங்க இருந்து நம்ம ரிலேஷன் கொண்டு போறோம்? செக்ஷன்ல இருந்து. each section என்னது நம்மளுக்கு? y. y belongs to B. Each section y belongs to B is related to more than one student. Okay, more than one student கூட தான் relate ஆகும். X belongs to A. Okay, therefore the relation, the inverse relation R inverse is not a function. Okay, is not a function. புரியுது இல்லையா? சோ இதுதான் கான்செப்ட். ஓகே, R நம்மளுக்கு ஃபங்க்ஷன், whereas R inverse நம்மளுக்கு not a function. ஓகே, சோ கரெக்டா விஷுவலைஸ் பண்ணி போடுங்க, அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிள் இல்லையா? ரைட். சோ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிச்சிட்டோம். ஓகே, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்வர்ஸ் ரிலேஷன்னா ஜஸ்ட் நம்ம டொமைனையும் கோடொமைனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். கிளியரா? அடுத்த क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, ரைட் தி வேல்யூஸ் ஆஃப் f
at -4 1 -2 7 0 if அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, f value of f at this அப்படின்னா என்ன அர்த்தம்? value of f at இங்க பாருங்க, suppose நம்ம value of f at -4 அப்படின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? fங்கிற ஃபங்க்ஷன்ல -4ன்னு இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் கிடைக்கும்? that is simply f of -4 கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, நம்மளுக்கு given இது. ஓகே, நீங்க क्वेश्चन சால்வ் பண்ணும்போது இத given எடுத்து எழுதிக்கோங்க. நான் டைரக்ட்டா சொல்யூஷனுக்குள்ள மூவ் ஆகுறேன். ஓகே, சொல்யூஷன் பாருங்க, நம்மளுக்கு என்னெல்லாம் கேக்குறான்? f of -4 நம்மளுக்கு கேக்குறான். வேற f of 1, f of -2, f of 7, f of 0. f of 1, f of -2, f of 7, f of 0. One second. So பாருங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? see, இங்க நம்மளுக்கு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நீங்க f of x தெரிஞ்சாதானே f of 1, f of 2 இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். கரெக்ட்டா? சோ அப்ப நம்மளுக்கு f of x கொடுத்திருக்கான். பட் அது கொஞ்சம் டிஃபரண்டா டிஃபைன் பண்ணிருக்கான் பாருங்க. இது எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன்னா பீஸ் வைஸ் டிஃபைன் பண்ணிருக்கேன் இந்த ஃபங்க்ஷனை. இந்த ஃபங்க்ஷனை பீஸ் வைஸ். ஏன் பீஸ் வைஸ்னு சொல்றேன்? இங்க பாருங்க, பீஸா டிஃபைன் ஆயிருக்கு பாருங்க. -∞ -3 இந்த இதுக்கு இடையில இருக்கிற x வேல்யூஸ்க்கு இப்படி டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி பாருங்க பேட்டர்ன் போயிட்டே இருக்கு. இது பீஸ் வைஸ் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இது ஆக்சுவலா நமக்கு என்னது? பீஸ் வைஸ் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஆக்சுவலா என்னன்னா, see, ஒரு சிம்பிளா ஒரு நம்பர் லைன் டிரா பண்ணி காமிக்கிற பாருங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பீஸ் வைஸா டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா? அதை கொஞ்சம் நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. see, ஒரு ரியல் லைன் எடுத்துக்கோங்க. ரியல் நம்பர் லைன் எடுத்துட்டோமா? இங்க பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு இன்டர்வல்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு இன்டர்வல்ஸ். இன்டர்வல்ங்கிறது என்னது? ஒரு பார்ட், ரியல் லைனோட ஒரு பார்ட். அதுதான் நம்மளுக்கு இன்டர்வல். ஓகே, இந்த இன்டர்வலுக்கு பாத்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே, எண்ட் பாயிண்ட்ஸ், லெஃப்ட் எண்ட் பாயிண்ட், ரைட் எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப பாருங்க, எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க் பண்ணுவோம். ஓகே, see, நமக்கு என்னெல்லாம் இருக்கு? -∞ -3 மார்க் பண்ணியாச்சு. அடுத்து -3 மார்க் பண்றோம். -3 மார்க் பண்ணியாச்சு. அடுத்து -2 வருது பாருங்க இங்க. -2. அடுத்து பாருங்க, -2 மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுக்கு 1. ஓகே, இங்க இடையில 0லாம் இருக்கும் இல்லையா? சோ நம்ம கொஞ்சம் தள்ளி 1 மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்மளுக்கு 7 சொல்றோம். ஓகே, புரியுது இல்லையா? இப்ப பாருங்க, இன்டர்வல்னு நான் சொல்றேன் இல்லையா? இன்டர்வல்னு நான் சொல்றது என்னன்னா, see, இது நம்மளுக்கு ஒரு இன்டர்வல். ஓகே, a part of the real line. ஓகே, இது நம்மளுக்கு ஒரு இன்டர்வல். ஓகே, இந்த சேம் வே பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு இன்டர்வல். ஓகே, இந்த சேம் வே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிற பார்ட் நம்மளுக்கு ஒரு தனி இன்டர்வல். ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கிற பார்ட் நம்மளுக்கு ஒரு தனி இன்டர்வல். அதுக்கு அடுத்தது இருக்கிறது நம்மளுக்கு ஒரு தனி இன்டர்வல். புரியுது இல்லையா? சோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி வேற என்ன ப்ராப்ளம் கேட்டாலும் இந்த கான்செப்ட் வச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுது இல்லையா? 1 செகண்ட். ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு அவ்வளவு ரொம்ப நேரம் ஆகாது. ஓகே, டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பீஸ் வைஸ் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஒரு டேர்ம் வந்துருச்சு உள்ள. அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. சோ பாருங்க, இங்க ஆக்சுவலா என்ன நடக்குது? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்க என்ன சொல்றான்னா, நல்லா கவனிங்க. இங்க இன்டர்வல்ஸ் கொடுத்திருக்கான் இல்லையா? இன்டர்வல்ஸ் கொடுத்திருக்கான். இந்த இன்டர்வல்ஸ்க்குள்ள, ஓகே, இந்த இன்டர்வல்ஸ்க்குள்ள தனித்தனியா நம்மளுக்கு பீஸா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கான் பாருங்க. இப்போ -∞ and -3 இப்படி போட்டா என்ன அர்த்தம்? -∞க்கும் -3க்கும் இடையில. ஓகே, -∞க்கும் -3க்கும் இடையில வேல்யூஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகுது? -x+4 ன்னு டிஃபைன் ஆகுது. ஓகே, அப்ப இதுக்கு இடையில வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் ஈவன்
minus 3 நீங்க பார்த்தாலுமே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது இன்க்ளூட் ஆயிருக்கு. இங்க பாருங்க இந்த ஈக்குவல் டு வந்துச்சுன்னா அந்த எண்ட் பாயிண்ட் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே ரைட். ஸோ அப்போ எது இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறத நீங்க கவனமா பார்த்துக்கணும். இங்க நம்ம இடையில இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் நம்பர் லைன்ல. ஓகே ரைட். அடுத்து பாருங்க. இப்போ இங்க -3 -2க்கு இடையில ஓகே இங்க எதுவுமே இன்க்ளூட் ஆகல பாருங்க. அப்ப -3க்கும் -2க்கும் இடையில இருக்கிற வேல்யூஸ் வந்துச்சுன்னா இந்த டெஃபினிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே இந்த சேம் வே -2க்கும் 1க்கும் இடையில இருக்கிற வேல்யூஸ் வந்துச்சுன்னா இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணணும். 1க்கும் 7க்கும் இடையில இருக்கிற வேல்யூஸ் வந்துச்சுன்னா இந்த டெஃபினிஷன். அதர்வைஸ் அப்படின்னா மத்தபடி இங்க இந்த இன்டர்வல்குள்ள வரல. ஓகே மத்தபடி என்ன வேல்யூ வந்தாலுமே function is defined as 0. Okay, function output value is defined as 0. Okay, மத்தபடி என்ன வேல்யூ வந்தாலுமே ஓகே இந்த இன்டர்வல் குள்ள வராம ஒரு வேல்யூ வருதுன்னா ஃபங்க்ஷனுக்கு அவுட்புட் 0. புரியுது இல்லையா? ஓகே எண்ட் பாயிண்ட்ஸ் நீங்க கவனமா பார்த்துக்கணும். ஓகே இங்க பாருங்க -2 1 -3 இதெல்லாம் வந்து as end points பட் இன்க்ளூசிவா இருக்கு. அப்ப இதெல்லாம் வரும்போது எண்ட் பாயிண்ட்ஸ்க்கு இந்த வேல்யூ எடுத்துக்கணும் அப்படிங்கறது கவனமா பார்த்துக்கணும். இடையில இருக்கிறத நம்ம நம்பர் லைன் வச்சு டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ரைட்டா? பாருங்க குவிக்கா. ஃபர்ஸ்ட் பாருங்க f of -4 னு கொடுத்திருக்கான். ஓகே f of -4 னு கொடுத்திருக்கான். அது எதுல ஃபாலோ ஆகும்னு பாருங்க. எந்த இன்டர்வல்ல ஃபாலோ ஆகும் f of -4ங்கிறது? for sure இந்த இன்டர்வல்ல தான ஃபாலோ ஆகும். ரைட்டா? அப்ப இந்த இன்டர்வல்ல வந்தா ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆயிருக்கு? -x+4. ஓகே -x+4. அப்ப நமக்கு minus of x+4. x வர இடத்துல நான் ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஏன் பிராக்கெட் போட்டுக்கிறேன்? ஏன்னா அந்த இடத்துல நம்மளோட இன்புட்டை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இல்லையா? எக்ஸ்ங்கிறது ஜெனரல். ஓகே நம்மளோட இன்புட்டை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே கிளியர். அப்ப இங்க பாருங்க என்ன வரும் நம்மளுக்கு? see minus of -4ங்கிறது நம்ம +4. அப்ப 4 + 4 simply 8. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க 1 எந்த இன்டர்வல்ல லை ஆகுது? see இங்க அது ஒரு எண்ட் பாயிண்ட். அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். x - x². ஓகே x - x ஏன் பிராக்கெட் போடுறேன்? அங்க x வேல்யூக்கு ஓகே அங்க x ன்னு இருக்கிறது நமக்கு இங்க என்னது? 1. ஓகே அப்போ 1 - 1². 1 - 1² னா 0 தானே? 1 - 1 தானே அல்டிமேட்டா? ரைட். அடுத்து -2. -2 பாருங்க குயிக்கா. -2 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க லை ஆகுது. எண்ட் பாயிண்ட் இன்க்ளூசிவா இருக்கு பாருங்க. இன்க்ளூட் ஆயிருக்கு. இன்க்ளூசிவ்னா இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்ப x² - x. x² - x. சோ பாருங்க x² - x. x வர இடத்துல நான் பிராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க வேல்யூஸ். இங்க நம்மளுக்கு -2 இங்க நம்மளுக்கு -2. அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? 4 minus of -2 னா +2 ஆயிரும் இல்லையா? கரெக்ட்டா? -2² நம்மளுக்கு 4 4 + 2 நம்மளுக்கு 6. ஓகே நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க நம்மளுக்கு 7 பாருங்க 7 என்ன இன்டர்வல்ல வருது? 7 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இன்டர்வல்லையுமே வராது. இங்க நீங்க யோசிக்கலாம் பட் 7 இன்க்ளூசிவ் கிடையாது. 1க்கும் 7க்கும் இடையில இருக்கிற வேல்யூஸ் தான். அப்ப 7 பாத்தீங்கன்னா எந்த இன்டர்வல்லையுமே நம்மளுக்கு ஃபால் ஆகல. ஓகே அப்ப எதுலயுமே வரலைன்னா அதர்வைஸ் போயிடணும். அப்ப நமக்கு ஆன்சர் என்னது? 0. புரியுது இல்லையா? அப்ப இங்க நம்மளுக்கு ஆன்சர் 0. கிளியர். அடுத்து f of 0 எந்த இன்டர்வல்ல ஃபாலோ ஆகும்? நீங்களே யோசிக்க பார்க்கலாம். 0 எந்த இன்டர்வல்ல ஃபாலோ ஆகும்? -2க்கும் 1க்கும் இடையில தானே 0 வரும். இங்க -1 0. ஓகே அப்ப இந்த இன்டர்வல்ல ஃபாலோ ஆகுது. ஓகே அப்ப நமக்கு x² - x னா எப்படி எழுதுறேன்? இப்படி எழுதுறேன். x² - x. அப்ப 0² - 0 which is simply 0. ஓகே கான்செப்ட் புரிஞ்சு தெளிவா படிங்க. ஓகேவா? பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் இது. ஓகே நீங்க 10th ஸ்டாண்டர்ட்லேயே பண்ணதுதான். ஓகே 10th ஸ்டாண்டர்ட்ல 5 மார்க்கா இருந்திருக்குது. ரைட் எனிஹோ மூவிங் ஆன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் த வேல்யூஸ் ஆஃப் f at -3 5 2 -1 0. சேம் பேட்டர்ன். இங்கே பாருங்க பீஸ் வைஸ் தான் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கான். பீஸ் வைஸ் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஓகே பீஸ் வைஸ் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். பீஸ் வைஸ்னா ஃபங்க்ஷன் என்ன சொல்றது? ஒரேடியா டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே இங்க பாருங்க இது ஒரேடியா டிஃபைன் ஆன ஃபங்க்ஷன். ஓகே என்ன வேல்யூ வந்தாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். பட் இங்க பீஸ் வைஸ் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ல அப்படி இல்லை. ஓகே ஃபங்க்ஷன்ஸோட அந்த ரெஸ்பெக்டிவ் இன்டர்வல்ஸை நம்ம பார்க்கணும். ஓகே அந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல எப்படி டிஃபைன் ஆயிருக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மேட்டர்ஸ். ஸோ பீஸ் வைஸ் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். குயிக்கா பாருங்க என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? f of -3 சொல்யூஷன். f of -3 இதை நீங்க given எழுதிக்கோங்க. ஓகே
f of minus 3, f of 5, f of 2, f of 5, f of 2, okay, வேற என்ன இருக்கு, f of minus 1, f of 0, f of minus 1, f of 0. வாங்க குயிக்கா சால்வ் பண்ணலாம். ஓகே, f of minus 3 நம்பர் லைன் போட்டுக்கலாமா? see end points எல்லாம் மார்க் பண்ணனும். minus infinity comma infinity போட்ட, ஓகே, இங்க இன்டர்வல்லே கொடுத்திருக்கான். ஓகே, இங்க டைரக்ட்டா நமக்கு இன்டர்வல்லே கொடுத்திருக்கான். பாருங்க, ஓபன் இன்டர்வல் போட்டோம்னா end points இன்க்ளூட் பண்ண கூடாது. ஓகே, க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டா நமக்கு end points இன்க்ளூட் பண்ணனும். ஓகே, இங்க எல்லாமே நமக்கு ஓபன் இன்டர்வல் தான் இருக்கு. ஓகேவா? ரைட். சோ பாருங்க, நமக்கு 0 and here 2 இங்க எடுத்துக்கலாம் and 3 இங்க எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்க நமக்கு 4 இன்டர்வல்ஸ். ஓகே, 1 2 3 4. சோ பாப்போம் குயிக்கா. -3 எந்த இன்டர்வல்ல லை ஆகும்? -3 பாருங்க, -3 எந்த இன்டர்வல்ல லை ஆகும்? இங்க தான் வரும் கண்டிப்பா. கரெக்ட்டா? 0க்கு முன்னாடி தான மைனஸ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, அப்ப இந்த இன்டர்வல்ல லை ஆகும். அப்ப இந்த இன்டர்வல்ல நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? இது. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இதுதானே, -infinity, 0. ஓபன் இன்டர்வல் ஏன் போடுறேன்னா end points not included. ஓகே, அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணனும். ஓகே, இந்த டெஃபினிஷனை அப்ளை பண்ணனும். x square plus x minus 5. ஓகே, பட் x square இடத்துல -3 போடணும். x square plus x minus 5. ஓகே, x square இடத்துல -3 போடணும் இல்லையா? சோ அதை கரெக்ட்டா பண்றோம். -3. ஓகே, சால்வ் பண்ணனும்னா நமக்கு 9 -3 -5. அப்ப 9 - 8 இல்லையா? 9 - 8 which is equal to 1. Simple. அடுத்து 5 பாருங்க, 5 எந்த இன்டர்வல்ல லை ஆகும்? see 3 க்கு அப்புறம் தான வரும் 5. அப்போ நமக்கு 5 பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வல்ல லை ஆகும். செகண்ட் இன்டர்வல். ஓகே, அப்ப நமக்கு டெஃபினிஷன் எப்படி இருக்கு? x square plus 3x minus 2. x square plus 3x minus 2. அப்ப நமக்கு x square plus 3x minus 2. x square இடத்துல 5. ஓகே, 5. அப்ப 25 plus 15 minus 2 போது நமக்கு என்ன வரும்? 25 plus 15 ங்கிறது 40. ரைட்டா? 40 minus 2 நமக்கு 38. கரெக்ட்டா? தென் அடுத்து பாருங்க, f of 2. f of 2 எந்த இன்டர்வல்ல லை ஆகும்? யோசிச்சு பாருங்க, எதுலயுமே லை ஆகாது. பிகாஸ் இங்க 2 இன்க்ளூசிவ் கிடையாது. இன்க்ளூசிவ்னா இப்படி வந்துரும். ஓகே, 2 இன்க்ளூசிவ் கிடையாது. அப்ப நமக்கு இதுல எதுலயுமே வராது 2. அப்ப அதர்வைஸ்க்கு போங்க. அதர்வைஸோட டெஃபினிஷன் என்னது? x square minus 3. ஓகே, அப்ப x square minus 3. x ங்க இடத்துல நீங்க 2 போடணும். 2 square minus 3 னா 4 minus 3 which is equal to 1. That's it. Clear? அடுத்து பாருங்க, f of -1. -1 நமக்கு எங்க லை ஆகும்? யோசிச்சு பாருங்க, நெகட்டிவ் நம்பர்ஸ் இங்க தான லை ஆகும். அப்ப இந்த டெஃபினிஷன். ஓகே, அப்ப நமக்கு என்ன டெஃபினிஷன்? x square plus x minus 5. ஓகே, x இடத்துல பிராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. x square plus x minus 5. சோ நம்ம இன்புட் என்ன, x க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? சாரி, இங்க இருக்கு. ஓகே, x க்கு நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? -1. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1. ஓகே, -1 -5. 1 minus 1 கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஐ மீன் 0 ஆயிரும். ஓகே, நான் சொல்ற புரியுது இல்லையா? 0 ஆயிரும். 1 minus 1 நமக்கு 0. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? -5 தான் ரிமைன் ஆகும். ஓகே, அடுத்து f of 0. 0 எந்த இன்டர்வல்ல வரும்னு பாருங்க. 0 எந்த இன்டர்வல்லயும் வராது. எதுலயுமே 0 இன்க்ளூட் ஆகல. அப்ப அதர்வைஸ் டெஃபினிஷன் தான் 0. அப்ப x square minus 3. ஓகே, அப்ப x square minus 3. ஓகே, இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் நம்ம. அப்ப நமக்கு 0 ஸ்கொயர்னா 0. 0 minus 3 நமக்கு -3 தான வரும். புரியுது இல்லையா? ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நீங்க நீட்டா கீழ எழுதிக்கோங்க ஒரு ஸ்டெப்பா. ஓகே, ரைட்டா? சோ நான் இங்க டைரக்ட்டா போட்டுட்டேன். ஓகே, இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு வேல்யூக்கும் நீட்டா பிரசன்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, எக்ஸாம்ல பிரசன்ட் பண்றதுக்கு சொல்றேன். ரைட்டா? இங்க பாருங்க, நமக்கு 2 பாருங்க இன்டர்வல்ல இன்க்ளூட் ஆகல. x square minus 3 போட்டோம். ஓகே, அதே மாதிரி 0 இன்க்ளூட் ஆகல. நம்ம x square minus 3 போட்டோம். சரி, சோ பண்ணிடுவீங்களே. ரைட். சோ இது நமக்கு first 3 problems ஆச்சு எக்ஸசைஸ்ல. பாருங்க, first problem definition based problems. ஓகே, definition based problem. ஓகே, அடுத்து பாருங்க second problem நமக்கு அதுவும் representation based problem. analytical representation நடத்திருக்கேன் இல்லையா? ரைட். அடுத்து பாருங்க, third நமக்கு representation based problem தான். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இந்த லெக்சர்ல நம்ம analytical definition of functions and representation of functions and domain range finding problems இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन பாருங்க. show that the relation, ஓகே, இது ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்கான், is a function for a suitable
domain. Okay, so அப்ப பாருங்க solution xy is equal to minus 2 னு கொடுத்திருக்கான். ஓகே, இது ஒரு ரிலேஷன் சொல்றாங்க போது நமக்கு y is equal to minus 2 by x னு வரும் இல்லையா? கரெக்ட் தானே? as a relation define பண்ணோம்னா நமக்கு y is equal to minus 2 by x னு வரணும் இல்லையா? அப்பதான் நம்ம இன்புட் கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ரைட்டா? ஓகே, அப்ப இது ஒரு ரிலேஷன் சொல்லியிருக்கான். இதை நம்ம ஃபங்க்ஷன் ஷோ பண்ணணும் ஃபார் அ சூட்டபிள் டொமைன். ஓகே, ஃபங்க்ஷன்னா என்னது? ஒரு இன்புட்டுக்குமே ஒரு யூனிக் அவுட்புட் கொடுக்கணும். தட் ஐ மீன் எக்ஸாக்ட்லி ஒன் அவுட்புட் கொடுக்கணும். ஓகே, ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதுக்கு ரெண்டு அவுட்புட் அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, ரைட்டா? ஸோ அப்போ அந்த விஷயத்தை தான் நம்ம செக் பண்ணோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்ன வேல்யூ வேணா இங்கே கொடுங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு யூனிக் அவுட்புட் தான் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி ஒன் அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகே, 1 போடுங்க xக்கு -2 கிடைக்கும், -1 போடுங்க +2 கிடைக்கும். ஸோ வேரி ஆகுது இல்லையா? ரைட், அப்போ உங்களுக்கு ஒரு யூனிக் அவுட்புட் தான் கிடைக்கும். பட் நீங்க 0 மட்டும் போட முடியாதீங்க. xக்கு நீங்க 0 மட்டும் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா பாருங்க, ஃபார் ஈச் x not equal to 0, ஓகேவா? x not equal to 0, the for each x not equal to 0, y has a unique value. Okay, adana function oda vela. Okay, for each x not equal to 0, y has a unique value. x 0 மட்டும் நம்ம போட முடியாது because undefined ஆயிரும் இல்லையா? அப்ப x 0 மட்டும் போட முடியாது, மத்தபடி நம்ம என்ன வேணா போடலாம். மத்தபடி நம்ம போடுற வேல்யூஸ்க்குலாம் y க்கு வந்து ஒரு யூனிக் வேல்யூ வருது, which means exactly one value. Okay, exactly one value. the image நம்ம சொல்லுவோம் இல்லையா? image ன்னு சொல்லுவோம், right? அப்ப for each x not equal to 0, y has a unique value. Therefore xy is equal to -2. Okay, xy is equal to -2 is a function. Okay, முன்னாடி வேணா the relation எழுதிக்கோங்க, questionல இருந்து எடுத்து எழுதுன மாதிரி. Therefore the relation xy equal to -2 is a function for a suitable domain. ஏன் for a suitable domain வருது? அந்த டொமைன்ல x equal to 0 இருக்கக்கூடாது. 0 இருந்துச்சுன்னா இது ஃபங்க்ஷனா இருக்காது. புரியுது இல்லையா? ஏன்னா 0 போடும்போது நமக்கு வேல்யூவே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, அப்ப x not equal to 0 வர மாதிரி ஒரு suitable domain இருந்துச்சுன்னா இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன். ஓகே, அப்ப the relation this is a function for a suitable domain. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இதோட டொமைனும் ரேஞ்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டொமைன்னா என்ன? செட் ஆஃப் பாசிபிள் இன்புட்ஸ். ஓகே, செட் ஆஃப் பாசிபிள் இன்புட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டொமைன்ங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, செட் ஆஃப் பாசிபிள் இன்புட்னு தெரிஞ்சிருச்சு. பாருங்க, சி அப்ப செட் ஆஃப் பாசிபிள் இன்புட்னா நம்ம என்னென்ன இன்புட் வேல்யூஸ் போடலாம்? 0 தவிர என்ன ரியல் நம்பர் வேணா நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? 0 தவிர என்ன ரியல் நம்பர் வேணா கொடுக்கலாம். அப்போ at x equal to 0, y is undefined. ஓகே, x 0 போடும்போது y undefined ஆகுது. ஓகே, அப்ப அவுட்புட் கிடைக்காது நம்மளுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம் டொமைனுக்கு? therefore domain is டொமைன் என்னது? ஓகே, டொமைன் must be கூட எழுதிக்கலாம். இங்க எழுதணும், ஸ்டேட்மெண்ட்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஓகே, ஓகே, ஸோ டொமைன் must be ரியல் நம்பர்ஸ்ல இருந்து நம்ம எதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும்? 0 மட்டும். உங்களுக்கு எப்பவுமே ஒரு செட்ல இருந்து ஒரே ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணணும்னா நீங்க ஒரு செட் பிராக்கெட் போட்டு அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் அந்த செட்டுக்குள்ள எழுதி மைனஸ் சைன் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரியல் நம்பர்ஸ்ல இருந்து நிறைய வேல்யூஸ் இருக்கும் ரியல் நம்பர்ஸ்ல, அதுல இருந்து நான் 0 மட்டும் ஒமிட் பண்ணிக்கிறேன். ஓகே, 0 மட்டும் ஒமிட் பண்ணிக்கிறேன் because 0 cannot be given as an input. ஓகேவா? சோ அதனால இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட்டா? சோ டொமைன் இஸ்ன்னு எழுதிக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, therefore domain is சிம்பிளா இருக்குல்ல, சிம்பிளா. ஓகே, அடுத்தது ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னது? ரேஞ்சுங்கிறது செட் ஆஃப் பாசிபிள்
அவுட்புட்ஸ். ஓகே, x வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு y வேல்யூ கிடைக்குது இல்லையா, அதுதான் நம்மளுக்கு ரேஞ்ச். ஓகே, அப்ப ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன வரும்? ஓகே, ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன வரும்? பாசிபிள் வேல்யூஸ் நல்லா கவனிங்க. நீங்க இங்க x க்கு வேல்யூ கொடுத்துட்டே போறீங்க, x க்கு நீங்க வேல்யூஸ் கொடுத்துட்டே போறீங்க. ஓகே, இங்க பாருங்க, சிம்பிளா நான் வேணா உங்களுக்கு ஒரு ஆரோ டயகிராம் டிரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இங்க ஒரு ஆரோ டயகிராம் போடலாம். ஓகே, ஆரோ டயகிராம் போடுறோம். சரி, இப்போ x க்கு நீங்க வேல்யூஸ் கொடுத்துட்டே போறீங்க. நம்ம என்ன கொடுக்கலாம்? x க்கு வேல்யூஸ் 0 தவிர என்ன வேணா கொடுக்கலாம். ஓகே, அப்ப பாருங்க, நம்ம -1 -2 -3. ஓகே, சோ நான் இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் எடுக்கிறேன், மத்தபடி மத்ததும் கொடுக்கலாம், பாயிண்ட்ல கூட கொடுக்கலாம். ஓகே, ரைட். அப்போ 1 2 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ரைட்டா? சரி, இங்க பாருங்க, நான் -3 போட்டேன்னா ஆன்சர் எனக்கு என்ன வரும்? 2/3 வரும். கரெக்டா? -2 போட்டேன்னா எனக்கு ஆன்சர் +1 வரும். ஓகே, இதுவும் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தான், இதுவும் நம்மளுக்கு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தான். ஓகேவா? புரியுது இல்லையா? பட் நம்மளுக்கு இங்க மட்டும் என்னது? செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல இருந்து 0 நம்ம எலிமினேட் பண்ணிக்கணும், பிகாஸ் 0 நம்ம இன்புட்டா கொடுக்க முடியாது. ஓகே, அப்போ 1 போடுவோம், -1 போடும்போது நம்மளுக்கு 2 வருது. 1 போடும்போது நம்மளுக்கு என்ன வருது? -2 வருது. ஓகே, 2 போடும்போது நம்மளுக்கு -1 வருது. ஓகே, 3 போடும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு -2/3 வருது. ஓகே, சோ அந்த மாதிரி நம்ம டிஃபரெண்ட் இன்புட்ஸ் போடும்போது நமக்கு டிஃபரெண்ட் அவுட்புட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். பட் நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் இன்புட் கொடுத்தாலுமே அவுட்புட் 0 வராது. என்னதான் இன்புட் கொடுத்தாலுமே அவுட்புட் 0 வராது. யோசிச்சு பாருங்க, இந்த டொமைன்ல நீங்க என்ன வேணா இன்புட் கொடுத்து பாருங்க, அவுட்புட் உங்களுக்கு 0 வரவே வராது. ஓகே, அப்படி ஒரு ரியல் நம்பரே கிடையாது இது 0 ஆக்குற மாதிரி. ஓகே, ரைட். சரியா? அப்ப அவுட்புட் 0 வராதுன்னா நம்ம என்ன எழுதலாம்? வேணா ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுன்னா எழுதுங்க, அவசியம் கிடையாது. நமக்கு மார்க் இதுக்கு மட்டும்தான், டொமைன் எழுதுறதுக்கே மட்டும்தான். ரைட்டா? கரெக்ட். கடைசி ஆன்சர் டொமைன் என்னது, ரேஞ்ச் என்னது, அதுக்கு மட்டும்தான் மார்க்ஸ். ஓகே, பட் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஓகே, ஃபார் no value of x, y is 0. ஓகே, y 0, ஒரு வேல்யூ ஆஃப் x கூட y 0 வராது. ஓகே, அதனால நம்ம என்ன சொல்லலாம்? therefore range is r minus 0. ஓகே, புரியுது இல்லையா? இது நம்மளுக்கு கோடமைன்ல இருந்து நம்ம 0 மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறோம், அப்ப நம்மளுக்கு ரேஞ்ச் கிடைச்சிடும். புரியுது இல்லையா? ரைட். சோ கான்செப்டை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து மூவ் ஆகுறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the weight of the muscles of a man is a function of his body weight x. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா ஒரு மேன் இருக்கான், ஒரு மனுஷன் இருக்கான். ரைட்டா? அவனோட மசில் வெயிட்ட பத்தி பேசுறாங்க. அவனோட மசில் வெயிட் பாத்தீங்கன்னா இஸ் a function of his body weight. அதாவது அவனோட மசில் வெயிட் வந்து அவனோட பாடி வெயிட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? அவனோட மசில் வெயிட் வந்து அவனோட பாடி வெயிட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. எப்படின்னா இந்த ரிலேஷன் மூலமா சொல்யூஷன் பாருங்க. w of x is equal to 0.35x. ஓகே, இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு மனுஷனோட வெயிட், ஓகேவா, மசில் வெயிட், இந்த wங்கிறது மசில் வெயிட்ங்கிறது அவனோட பாடி வெயிட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. பாடி வெயிட் x ன்னு சொல்றான். ஓகேவா? பாடி வெயிட் x ன்னு சொல்றான். ஓகே, இப்போ அவனோட சப்போஸ் அந்த ஒரு மேன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஒரு மனுஷன் எடுத்துக்கிறோம், அவனோட பாடி வெயிட் வந்து நம்மளுக்கு சப்போஸ் என்ன எடுத்துக்கலாம், நம்ம சப்போஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் 100 kgன்னு வச்சுக்கோங்க. இங்க யூனிட் கொடுக்கலாம், நம்மளே யூனிட் எடுத்துக்கலாம். 100 kgன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப அவனுக்கு மசில் வெயிட் என்னது? இங்க போட்டு பாருங்க. ஓகே, w of 100, அவனுக்கு மசில் வெயிட் பாத்தீங்கன்னா அவனுக்கு 35 kg. ஓகே, இதுதான் கான்செப்ட். ஓகேவா? சோ இந்த பேசிஸ்ல தான் அவங்க கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு क्वेश्चनல. ஓகே, சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. சரி, இங்க பாருங்க. டிட்டர்மைன் தி டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட டொமைனை டிட்டர்மைன் பண்ண சொல்றாங்க. ஓகே, சி இங்க டொமைனுங்கிறது என்னது? செட் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் தானே. ஓகே, எக்ஸ்ங்கிறது பாடி வெயிட்டா? பாடி வெயிட் எப்போவாது நீங்க நெகட்டிவ்ல இருந்து பார்த்துருக்கீங்களா?
நீங்க வெயிட் மிஷின்ல ஏறி நிக்கிறீங்க, உங்களோட வெயிட் அப்படியே நெகட்டிவ்ல போகுது. இட்ஸ் நாட் பாசிபிள். வெயிட் மிஷின்ல ஏறி நிக்கிறீங்க, உங்க வெயிட் 0 ஆகுது. 0 ஆகுமா? 0 ஆகாது இல்லையா? நம்மளோட வெயிட் எப்படி 0 இருக்க முடியும்? அட்லீஸ்ட் சம் குவான்டிட்டி இருக்கணும் இல்லையா? ரைட்டா? அப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்ங்கிறது பாடி வெயிட் இல்லையா? சின்ஸ் எக்ஸ் இஸ் தி body weight, okay, since x is the body weight, it is positive, okay, body weight positive தான இருக்க முடியும். 0 எப்படி இருக்க முடியும்? body weight எப்படி நெகட்டிவ்ல இருக்க முடியும்? அப்ப positive. Therefore domain is r plus நீங்க சொல்லலாம் set of positive real numbers, or நீங்க என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ்னா greater than 0 னு சொல்லலாம் இல்லையா? ரெண்டு விதமாவும் சொல்லலாம். ஏதாவது ஒரு வேளை நீங்க ஆன்சர் கொடுங்க. ஓகேவா? பட் இந்த ரீசன் எழுதணும். Since x is the body weight, it is positive. Okay? Right? Simple. That. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ். கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, டொமைன்னா இந்த செட் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் திஸ் எக்ஸ். எக்ஸ்ங்கிறது நமக்கு பாடி வெயிட். பாடி வெயிட் நெகட்டிவ்ல இருக்க முடியாது, 0 இருக்க முடியாது. ஸோ இட் மஸ்ட் பி பாசிட்டிவ். Hence the answer. Next பாருங்க. Next find the domain of f of x is equal to 1 by 1 minus 2 cos x. Okay, இதோட domain கேக்குறாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன் சொல்லிடுறேன். ஓகே, நான் உங்களுக்கு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் என்னோட பிளேலிஸ்ட்ல. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி பத்தி அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, ஓகே, ட்ரிக்னாமெட்ரி பத்தி நான் 10th படிக்கல, ஓகே, 11th இனி ஸ்டார்ட் ஆகல, தட் இஸ் தி 3rd சாப்டர். இப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரிங்கிற வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கிளியரா இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஓகே, இல்லை ஆல்ரெடி எனக்கே தெரியும், நான் ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அப்சர்வ் பண்ணுங்க, தட்ஸ் ஓகே. ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்குறேன். ஓகே, சப்போஸ் தெரியலன்னா பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளோதான். ரைட்? சரி, I'm not promoting myself, again I'm saying. Okay, right. So find the domain of f of x which is equal to 1 by 1 minus 2x. இது உங்களோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 1.22. ஓகே, நான் சொன்னேன்ல இந்த லெக்சன்ல நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா, again சொல்றேன் பாருங்க, definition of functions based problems, representation of functions based problems and domain range finding problems. இந்த ரெண்டு கேட்டகரியில ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. அதுல ஒரு 3 ப்ராப்ளம் தான். இங்க பாருங்க, இது ஒன்னாச்சா, இது ஒன்னாச்சா, இது ஒன்னாச்சு. ஓகே, ரைட். இப்போ நம்ம டொமைன் ஃபைண்டிங் ப்ராப்ளம்ஸ் தான் போட்டுருக்கோம். பாருங்க, டொமைன் ரேஞ்ச் ஃபைண்டிங் ப்ராப்ளம்ஸ். டொமைன் போட்டோம் இல்லையா, ரேஞ்ச் போட்டோம் இங்க. அடுத்து இந்த ப்ராப்ளத்தில் டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தில் again நம்ம டொமைன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கிளியரா? ரைட். சரி பாருங்க, அப்ப இதோட டொமைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? டொமைன்ங்கிற செட் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, செட் ஆஃப் சாரி ஓகே, டொமைன்ங்கிறது நம்மளுக்கு செட் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ f of x equal to 1 by 1 minus 2 cos x ன்னு இருக்கு. இங்க நம்ம என்னென்ன x வேல்யூஸ் போடலாம் அப்படிங்கிறது என்னன்னா, என்ன x வேல்யூ போட்டா இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் வெல் டிஃபைன்டா இருக்கும் அப்படிங்கிறத விஷயம். ஓகே, நம்ம இன்புட் பாசிபிள்னு ஏன் யூஸ் பண்றோம்னா, நம்ம ஒரு எக்ஸ் எது வேணா போட்டுடலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்புட், நம்ம ஒரு இன்புட் போட்டா அதுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கணும். ஓகேவா? இப்போ ஜார் இருக்குல்ல, மிக்ஸி ஜார் இருக்குல்ல வீட்டில், அதில் இன்புட் ஏதாவது போடுறீங்க, அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கிடைக்கும் அல்டிமேட்டா. கல்லை தூக்கி ஆட் பண்ணீங்கன்னா, நல்ல ஹார்டாக இருக்கிற கல்லை தூக்கி ஆட் பண்ணீங்கன்னா அவுட்புட் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? ரைட்டா? மிக்ஸி தான் வில் கெட் டெஸ்ட்ராய்ட். ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே 1 by 1 minus 2x ன்னு கொடுத்துருக்காங்களே, இங்கே நம்ம பாசிபிள் இன்புட் போடணும், ஸோ தட் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கணும். ஓகே, புரியுது இல்லையா? ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அது என்ன ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா 1 by 1 second f of x is equal to 1 by g of x ங்கிற ஃபார்மட்ல இருக்கும். ஓகே, f of x is equal to 1 by g of x. பாருங்க, 1 by டினாமினேட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா? ஃபங்க்ஷன்ங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ரைட்டா? சரி, அப்ப பாருங்க, இதுக்கு எப்படி நம்ம டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, சி
இந்த denominator 0 ஆகிற வேல்யூஸ் இருக்கு இல்லையா அதை மட்டும் omit பண்ணிருங்க ரியல் நம்பர்ஸ்ல இருந்து. ஓகே, இந்த denominator 0 பண்ணாத வேல்யூஸ் மட்டும் நமக்கு வரலாம் இல்லையா? ஏன்னா இந்த denominator 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு அவுட்புட் கிடைக்காது. கரெக்ட் தானே? இந்த denominator 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு அவுட்புட் கிடைக்காது. ஓகே, அப்ப denominator 0 பண்ற வேல்யூஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல? We have to eliminate them. ஓகேவா? We have to eliminate them. ஓகே, சோ அப்ப அதை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணனும்னா ரொம்ப சிம்பிள். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் பாத்தீங்கனாலே ஓகே, இந்த denominator 0 பண்ற வேல்யூஸ் என்னன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? பாருங்க, denominatorல என்ன இருக்கு? 1 minus 2 cos x is equal to 0. ஓகே, இங்க ஆக்சுவலா நம்ம என்ன பேசுறோம்? ஓகே, solution for okay so பாருங்க நமக்கு function is undefined when 1 minus 2 cos x is equal to 0. கரெக்ட்டா? function எப்ப undefined ஆகும்? 1 minus இந்த denominator 0 ஆச்சுன்னா function undefined ஆயிடும். ஓகேவா? reciprocal functionல இந்த வேலை தான் பண்ணும். பாருங்க, உங்களுக்கு reciprocal functions தான் இருக்கே questionsல. again domain. அப்ப இது 0 ஆகிற values மட்டும் நம்ம omit பண்ணணும் real numbersல இருந்து. புரியுது இல்லையா? ரைட். சோ பாருங்க, 1 minus 2 cos x is equal to 0 ன்னு போட்டீங்களா? நமக்கு x ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப x எல்லாம் ஒரு சைடு நம்ம வச்சுக்கலாம். இந்த minus 2x அந்த பக்கம் போனா நமக்கு என்ன ஆகும்? plus 2x ன்னு ஆயிரும் இல்லையா? இந்த சைடு நமக்கு 1 இருக்கும். புரியுது இல்லையா நான் சொல்றது? நமக்கு 1 is equal to 2 cos x ன்னு வரும். ஓகே, நான் 2 cos x is equal to 1 ன்னு எழுதிக்கிறேன் டைரக்ட்டா. ஓகே, அப்ப நமக்கு cos x அப்படிங்கிறது என்னது? 1/2. கரெக்ட்டா? cos x அப்படிங்கிறது நமக்கு 1/2. cos x is equal to நமக்கு 1/2 னா cos x is equal to 1/2ங்கிறது எதோட வேல்யூ? cos 60 degree, that is cos pi/3. ஓகே, pi/3 அப்படிங்கிறது என்னன்னா it corresponds to 60 degrees. ஓகே, சப்போஸ் இதுல கன்ஃபியூஷன் இருந்தா அந்த வீடியோ நான் சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ரைட். சோ அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபார்மட் கிடைச்சிருக்குன்னா cos x is equal to cos alpha அப்படின்னு ஒரு ஃபார்மட் கிடைச்சிருக்கு. cos x is equal to cos alpha. இதை நீங்க trigonometryல later படிப்பீங்க. cos x is equal to cos alpha னா நமக்கு x என்னதுன்னா 2n pi plus or minus alpha. Okay, where n belongs to the set of integers. set of integers னா z. புரியுது இல்லையா? ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி இது. ரைட்டா? இதோட கான்செப்டும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ரைட். ஏன்னா ஆல்ரெடி இந்த லெக்சர் லென்த்தியா தான் போகும். ஓகே, நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. ரைட்டா? அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது என்ன இம்ப்ளை பண்ணும் நமக்கு? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன இம்ப்ளை பண்ணும்? x is equal to 2n pi plus or minus alphaங்கிற இடத்துல pi/3 தானே இருக்கு? pi/3. ஓகே, where n belongs to the set of integers. புரியுது இல்லையா? ஓகே, done. clear-ஆ? ஓகே, ரைட். சோ பாருங்க, இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த x வேல்யூஸ்க்கெல்லாம் நமக்கு டினாமினேட்டர் 0 ஆயிடும். ஓகே, இந்த x வேல்யூஸ்க்கெல்லாம் நமக்கு டினாமினேட்டர் 0 ஆயிடும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும் டொமைனுக்கு? therefore domain of the given function f is okay, given function f ஓட டொமைன்ங்கிறது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொன்னேன், எதையாவது நீங்க எலிமினேட் பண்ணனும்னா மைனஸ் போட்டு செட் பிராக்கெட் குள்ள அந்த வேல்யூஸ் எழுதணும். கரெக்ட்டா? அப்ப இங்க பாருங்க, ரியல் நம்பர்ஸ்ல இருந்து எதை மைனஸ் பண்ணிரணும்? இந்த பாசிபிள் வேல்யூஸ் மட்டும் மைனஸ் பண்ணிரணும். ஓகே, 2n pi plus or minus pi/3. ஏன்னா இதுல ஓகே, இதை சிம்பிளை பண்ணும்போது வர வேல்யூ. ஓகே, இதை எப்படி சிம்பிளை பண்ணுவீங்க? z க்கு டிஃபரண்ட் வேல்யூ, n க்கு டிஃபரண்ட் வேல்யூ z ல இருந்து போடுங்க. ஓகே, போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்టిక్యులர் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூல எல்லாம் நமக்கு இந்த டினாமினேட்டர் 0. ஓகேவா? சோ அப்ப அதை மட்டும் நம்ம எலிமினேட் பண்றோம் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல, வேர் நமக்கு n belongs to z. அப்ப இதுதான் நமக்கு டொமைன். ஓகேவா? சிம்பிள். சோ கான்செப்டை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, புரியுது இல்லையா?
இது ஆக்சுவலா சிங்கிள் வேல்யூ கிடையாது. ஓகே, சிங்கிள் வேல்யூ கிடையாது. a set of values. ஓகே, n belongs to z இல்லையா? அப்போ z க்கு நீங்க சாரி n க்கு நீங்க z ல இருந்து டிஃபரண்ட் வேல்யூஸ் கொடுக்க உங்களுக்கு டிஃபரண்ட் x வேல்யூஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, சிம்பிள். சரி, சேம் பேட்டர்ன் பாருங்க. இதுவும் நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் தான். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா என்னது? 1/g of x அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கும். ஓகே, இங்கேயும் சேம் கான்செப்ட் தான். சொல்யூஷன் ஃபங்க்ஷன் is undefined. இது எக்ஸசைஸ்ல 6th ப்ராப்ளம். சேம் பேட்டர்ன்ல வரனால அடுத்து எழுதியிருக்கேன். இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள்ல cos x ல இருக்கு, எக்ஸசைஸ்ல sin x ல இருக்கு. when 1 minus 2 sin x is equal to 0. 1 minus 2 sin x 0 வருதுன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் undefined ஆயிடும். ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆகுது இல்லையா? ரைட். அப்போ நம்மளுக்கு என்ன வருது? இதுல இருந்து 2 sin x is equal to 1 ன்னு வரும் இல்லையா? இந்த minus 2 sin x அந்த போனா plus 2 sin x. ஓகே, என்ன ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. 1 is equal to நம்மளுக்கு 2 sin x. சரியா? அப்ப 2 sin x is equal to 1 வருதா? அப்ப sin x நம்மளுக்கு என்னது? 1/2. ஓகே, sin x 1/2 னா நம்மளுக்கு sin x is equal to நம்மளுக்கு sin pi/6 ன்னு அர்த்தம். கரெக்ட்டா? pi/6 னா 30 டிகிரி. ஓகே, 1/2 எதுல வரும்? சைனுக்கு 30 டிகிரில தான வரும். ரைட்டா? சோ இது இந்த ஃபார்மட்ல இருக்குன்னா இதுக்கும் கான்செப்ட் நான் அந்த இன்ட்ரோடக்ஷன், ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிகோனோமெட்ரி சொன்னாலே அதுல சொல்லிருக்கேன். ஓகே, sin x is equal to sin alpha அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு xங்கிறது என்னன்னா n pi plus minus 1 power n into alpha. ஓகே, where n belongs to z. ஓகே, புரியுது இல்லையா? கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது நம்மளுக்கு sin x equal to sin alphaங்கிற ஃபார்மட்ல இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்க சொல்றது இதுக்காக மட்டும் இல்ல. ஓகே, உங்களுக்கு ட்ரிகோனோமெட்ரி பேஸ் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பேஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதுவும் ஒரு பாயிண்ட். ஓகே, இதுக்கு மட்டும் இல்லை, இந்த ஒரு ஃபார்முலாக்காகவும் நான் சொல்லல, இந்த ரெண்டு ஃபார்முலாக்காகவும் நான் சொல்லல. ஓகே, பேஸ் டெவலப் பண்ணிக்கலாம் நீங்க, அவ்வளோ. ரைட்டா? சரி, அப்ப பாருங்க x நம்மளுக்கு என்ன வரும்? n pi plus minus 1 power n into alphaங்கிறது நம்மளுக்கு என்னது? pi/6 இல்லையா? வேணா இதையும் நீங்க பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. ஓகே, where n belongs to z. இதை மறக்காம எழுதணும். ஓகே, nங்கிறது நம்மளுக்கு ஒரு இன்டீஜர். ரைட்டா? சரி, அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? x வந்து இந்த வேல்யூஸ், ஓகே ஓகே, இந்த மாதிரி வேல்யூஸா வந்துச்சுன்னா, ஓகே, இந்த மாதிரி வேல்யூஸா வந்துச்சுன்னா நமக்கு டினாமினேட்டர் 0 ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டொமைன் வேணும்னா therefore domain of the given function is, okay, domain வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? set of real numbersல இருந்து நம்ம இந்த possible values மட்டும் மைனஸ் பண்ணிடணும். ஒமிட் பண்றேன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், மைனஸ் செட் பிராக்கெட் போட்டு எழுதணும். minus 1 power n pi/6. okay, where n belongs to the set of integers. okay, right. so இதே pattern போன ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரியே சால்வ் பண்ணிடுறீங்க இதையும். ஓகே, the given function எழுதிக்கோங்க இந்த இடத்துல. the given function, given function solution. இங்கேயும் the given function. right, simple. right, அடுத்து பாருங்க, find the largest domain finding problem தான் again. okay, find the largest possible domain. find the largest possible domain. ஏன் இங்க மட்டும் largest possible domain னு சொல்றோம்? அது என்ன largest possible domain? எங்க largest possible domain னு சொன்னாலுமே see, இப்போ இதுக்கு domain னு சொல்றோம்னா பாருங்க, set of input values. கரெக்ட்டா? இப்ப சிம்பிளா நான் சொல்லலாம், இதுல நம்ம 1 போட முடியுமா? 1 போட்டா அவுட்புட் வருமான்னு பாருங்க. 1, ஓகே, 1 minus 5 minus 4, 1 போட்டா நமக்கு அவுட்புட் வரும், √2 ன்னு வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 6 minus 4 1. ஓகே, 1 போட்டா அவுட்புட் வரும். 2 போட்டு பாருங்க, 2 போட்டா நமக்கு 4, 2 போட்டா நமக்கு -10, 4 minus 10. 2 போட்டாலும் அவுட்புட் வருது நமக்கு. ஓகேவா? போட்டு பாருங்க, 4 minus 10, 4 minus 10 minus 6. ஓகே, 2 போட்டாலும் நமக்கு அவுட்புட் 0 ன்னு வரும். ஓகே, இப்போ இத கூட நான் டொமைனா சொல்லலாமே.
ரைட்டா? சிம்பிளா இது சின்னதா ஒரு டொமைன் நான் சொல்லலாம் இல்லையா? ரைட்டா? இதுவும் பாசிபிள் டொமைன் தானே? ஓகேவா? பட் இங்க என்ன கேக்குறாங்கன்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் வேல்யூஸ், லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன். ஓகேவா? அதனால ஃபுல்லா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கும். ரைட்டா? சரி. அப்போ எப்படி பண்ணணும்னு பாருங்க. ஸ்கொயர் ரூட் வந்தாலே நான் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனுக்கு தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ரைட்டா? f of x is equal to root of something அப்படின்னு வரது தான் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன்ங்கிறது f of x is equal to root x. இது சிம்பிள் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஓகே? அதுல நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுனா இப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். f of x is equal to square root of gx. Square root of g of x. ஓகே? இது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஓகே? இது சிம்பிள் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இத எக்ஸ்டெண்ட் பண்றோம் நம்ம. ஓகேவா? ரைட். f of x is equal to root of g of x. அப்படிதான் இருக்கீங்க. ஓகேவா? இது தனி ஃபங்க்ஷன் இல்லையா? ரைட். அப்ப இதுக்கு நம்ம டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணா ரொம்ப சிம்பிள். ஓகே? இது எப்ப டிஃபைன்ட்? ஓகே? the given function is defined. the given function is இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு கான்செப்ட் தேவை. ஒன்னு ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே? இன்னொன்னு உங்களுக்கு குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ் எப்படி சால்வ் பண்ணனும்னு தெரியணும். ஓகே? கான்செப்சுவலா படிக்கணும்னா இது ரெண்டுக்குமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அத போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க if you have time. ஓகேவா? சரி. அப்ப பாருங்க the function is well defined. Okay? Or the function is defined simply அப்படி எழுதிக்கலாம். ரைட்டா? well defined when எப்ப இந்த ஃபங்க்ஷன் well defined இருக்கும்? ரூட்டுக்குள்ள ஒரு விஷயம் வருதுன்னா அது நான் நெகட்டிவா இருக்கணும் இல்லையா? நான் அந்த லெக்சர்ஸ்லயே சொல்லியிருக்கேன். ரூட்டுக்குள்ள ஒரு விஷயம் வருதுன்னா நான் நெகட்டிவா இருக்கணும். நான் நெகட்டிவா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவா இருக்கக்கூடாது. அப்படின்னா greater than or equal to 0வா இருக்கணும். ஓகே? இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் புடிச்சிட்டீங்கன்னா போதும், அதுக்கு மேல ப்ராப்ளம் சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். ஓகே? ரைட். சோ பாருங்க, இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும்? நம்மளுக்கு x minus 2 into x minus 3 ன்னு வருமா? கரெக்டா? x minus 2 into x minus 3 ன்னு வருமா? கரெக்ட்? சரி. தெரியும்லையா ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கு? 6 minus 5 மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், 2 3 சார் ஆட் பண்ணா -5 வரணும். அப்ப ரெண்டுத்துக்குமே நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே? ரைட். x minus 2 into x minus 3 greater than or equal to 0. இதுதான் நம்மளுக்கு குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டி. இது எப்படி நான் சால்வ் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஓகே? இல்ல ஜஸ்ட் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படிக்கிறேன்னா இந்த ப்ரொசீஜர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். பிகாஸ் நான் கான்செப்ட் சொல்ல முடியாது இந்த வீடியோல. ஓகே? பிகாஸ் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், அவ்வளவுதான். உங்களை அந்த வீடியோ பார்க்க வைக்கணுங்கிறதுல என்னோட மோட்டிவ் கிடையாது. ரைட். சோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னா என்னது? ஒரு ஃபேக்டரி ஈக்குவல் டு 0 போடுங்க. ஓகேவா? சோ அப்போ x minus 2 equal to 0 போட்டீங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் x equal to 2 வருது. ஓகே? x minus 3 is equal to 0 ன்னு போட்டீங்கன்னா நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் x equal to 3 வருது. கிளியரா? ரைட். சோ ஒரு நம்பர் லைன் நீங்க டிராப் பண்ணனும். நெக்ஸ்ட் இந்த ப்ரொசீஜர். ஒரு நம்பர் லைன் டிராப் பண்ணுங்க. இது நமக்கு -∞, +∞. நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன வந்துச்சு அதை மார்க் பண்ணுங்க. 2 and 3 வந்துச்சுல. சோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு 2 and 3 வந்துச்சு. அப்ப 2 and 3 நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே? சரி. நம்ம என்ன மாதிரி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா x minus 2 x minus 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு greater than or equal to 0 வரணுமா? which means equal to 0 விட்டுருங்க, அது நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். x minus 2 into x minus 3 equal to 0 னா நமக்கு x வந்து 2 or 3 தானே? கரெக்டா? இது உங்களுக்கு சிம்பிளை பண்ண தெரியும். ரைட். பட் greater than 0 மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஓகே? greater than 0 எப்படி நம்ம யோசிக்கலாம்? x minus 2 into x minus 3 greater than 0 னா that is positive ன்னு அர்த்தம். ஓகே? பாசிட்டிவா வரணும்னா இது ப்ராடக்ட் தானே. ஒன்னு இது ரெண்டுமே நெகட்டிவா இருக்கலாம், அது ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கலாம். அதுதானே பாசிபிலிட்டி. வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல. ரைட்டா? அப்ப பாருங்க, நம்ம ஒரு சின்ன டேபிள் டிரா பண்றோம். ஓகே? ஒரு சின்ன டேபிள் சைன், அதோட அந்த ஃபேக்டர்ஸோட சைனை தெரிஞ்சுக்கிறக்க பாருங்க. இங்க இன்டர்வல் ஒன்னு கிடைக்குதுல, அதை இங்க எழுதிக்கோங்க. -∞, 2 ஓபன் இன்டர்வல் இது. ஓகே? இங்க நம்மளுக்கு 2, 3. இங்க நம்மளுக்கு 3, பாருங்க ரொம்ப சிம்பிள். -∞, 2, 2, 3, 3, புரியுது இல்லையா? அவ்வளவுதான். இங்க பார்த்து அப்படியே தான் எழுதுறேன். ரைட்டா? அதனாலதான் அந்த நம்பர் லைனுக்கு கீழேயே நான் அழகா எழுதி தரேன் உங்களுக்கு. ஓகே? எழுதி நடத்துறேன். ரைட். சரி. அப்ப பாருங்க ஃபேக்டர்ஸ் என்னென்ன வந்து x minus 2 x minus 3 அது சைடுல எழுதுங்க. x minus 2 x minus 3. ஓகே? நீங்க இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே? இங்க பாருங்க x minus 2 ஓட சைன் நம்ம கண்டுபிடிக்கணும். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் கான்செப்ட். x minus 2 ஓட சைன் கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிங்க. இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் இங்க இருக்கா? கிரிட்டிக்கல் பாயிண்ட் இங்க இருக்கு இல்லையா நம்மளுக்கு 2. 2க்கு ரைட் சைடுல எல்லாம் x minus 2 நமக்கு பாசிட்டிவ். 2க்கு ரைட் சைடுல, அப்ப இதெல்லாம் இங்க பாசிட்டிவ். இந்த இன்டர்வல்ஸ்ல எல்லாம் x minus 2 பாசிட்டிவ். whereas 2க்கு லெஃப்ட் சைடுல நெகட்டிவ்.
வேணா நீங்க எடுத்து பாருங்க 2 க்கு ரைட் சைடுல ஒரு வேல்யூ எடுத்து பாருங்க 2 க்கு ரைட் சைடுல 3 எடுத்துக்கலாம் இல்லையா 3 minus 2 பாசிட்டிவ் ஓகேவா whereas 2 க்கு சாரி இந்த இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா ஓகே ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து பாருங்க தப்பு இல்ல 2 க்கு ரைட் சைடுல ஒரு வேல்யூ எடுங்க பாயிண்ட்ல கூட நீங்க எடுத்து பாருங்க 2.5 minus 2 ஓகே ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் நான் சொல்றேன் ஓகே 2.5 minus 2 நமக்கு என்னது 0.5 இல்ல சோ பாசிட்டிவ் தானே ஓகே 2 க்கு ரைட் சைடுல பாசிட்டிவ் 2 க்கு லெஃப்ட் சைடுல x minus 2 நமக்கு நெகட்டிவ் இந்த கான்செப்ட் எல்லாம் டீடைலா நான் லெக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஓகே புரியல நான் இங்க குயிக்கா மூவ் பண்றேன் அவ்வளவுதான் ஓகே அதே கான்செப்ட் தான் நமக்கு இங்கேயும் அதே கான்செப்ட் தான் நமக்கு இந்த இடத்துல x minus 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் இங்க இருக்கு இல்லையா அப்ப 3 க்கு ரைட் சைடுல பாசிட்டிவ் 3 க்கு லெஃப்ட் சைடுல நெகட்டிவ் லெஃப்ட் சைடுல ரெண்டு இன்டர்வல் இருக்கு அது ரெண்டுத்துலயுமே நெகட்டிவ் கான்செப்ட் புரியுதா அவ்வளவுதான் புரியுதுல 2 க்கு ரைட் சைடுல இருக்கிற இன்டர்வல்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இன்டர்வல் அதுல பாசிட்டிவ் போட்டுறேன் லெஃப்ட் சைடுல இருக்கிற இன்டர்வல் ஒண்ணே ஒன்னு அதுல நெகட்டிவ் போட்டாச்சு 3 க்கு ரைட் சைடுல இருக்கிற இன்டர்வல் ஒண்ணே ஒன்னு பாசிட்டிவ் போட்டாச்சு லெஃப்ட் சைடுல இருக்கிற ரெண்டுத்துலயுமே நெகட்டிவ் போட்டாச்சு ரைட் சைடுல பாசிட்டிவ் லெஃப்ட் சைடுல நெகட்டிவ் அவ்வளவுதான் ஓகே எனக்கு கான்செப்ட் எல்லாம் வேணா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படிக்கிறேன்னா இப்படி எடுத்துக்கோங்க ஓகே எனக்கு ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு தான் ப்ராப்ளம் லேட்டர் ஓகே கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும் சரி இப்போ பாருங்க நான் என்ன சொன்னேன் நம்மளுக்கு x minus 2 into x minus 3 greater than 0 வரணும் that is positive வரணும் ஓகே அப்ப பாசிட்டிவ் எங்க வரும் ரெண்டுமே நெகட்டிவ் வருது ரெண்டுமே பாசிட்டிவ் வருதுல தான வரும் therefore domain of the given function is given function of domain நமக்கு என்ன வரும் இந்த இன்டர்வல் என்னது நம்மளுக்கு is x belongs to minus infinity comma 2 இது ஒரு இன்டர்வலா இன்னொரு இன்டர்வலும் நமக்கு வருது பாருங்க 3 comma infinity அப்ப அதையும் நம்ம எடுத்துக்கணும் ஓகே நமக்கு ரெண்டு இன்டர்வல் வருது இது அப்புறம் இது அப்ப ரெண்டு இன்டர்வல் வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணிக்கணும் ஓகே அது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணிக்கணும் பட் இங்க பாருங்க நமக்கு greater than 0 மட்டும் இல்ல equal to 0 வருது அப்ப எப்ப equal to 0 ஆகுது இது இந்த ஃபேக்டர்ஸ் ஓட ப்ராடக்ட் 2ங்கும் போது 3ங்கும் போது நமக்கு equal to 0 அப்ப 2ஐயும் 3 நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஓகே 2ஐயும் 3 நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் 2ஐயும் 3 நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் பாருங்க 2ஐயும் 3 இன்க்ளூட் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணனும் ஸ்கொயர் பிராக்கெட் போடணும் சாதாரண பிராக்கெட்டை நம்ம எடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட் போடணும் பாருங்க இது நமக்கு x ஓட வேல்யூ தானே அதனால நான் x belongs to ன்னு கொடுத்திருக்கேன் ஓகே புரியுது இல்லையா domain of the given function is given by this okay இங்கேயும் கூட நீங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் போட்டோம் இல்லையா இங்கேயும் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் domain is given by x belongs to the x ஓட வேல்யூ தானே இங்கே நமக்கு y belongs to okay right ரைட்டா so simple so இந்த மெத்தட்ல நீங்க ப்ரோசீட் பண்ணணும் புரியுது இல்லையா ரைட் அடுத்து பாருங்க அடுத்து find the largest possible domain for the real valued function okay இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 1.24 ரைட்டா சோ இங்கே அதே கான்செப்ட் தான் largest possible domain னு கேக்குறதுக்கு அர்த்தம் என்னன்னா சின்னதா நம்ம நிறைய டொமைன் சொல்லலாம் பட் largest possible னா எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும் ஓகே எல்லா பாசிபிள் வேல்யூஸும் இன்க்ளூட் ஆயிடும் ஓகே இங்க பாருங்க -infinity, 2 னா நீங்க ரெண்டே நம்பர் நினைச்சுக்காதீங்க -infinity க்கும் +2 க்கும் இடையில இருக்கிற நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 2 ஓகே இன்க்ளூடிங் 2 அதே மாதிரி தான் இந்த இடத்துல புரியுது இல்லையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அடுத்து பாருங்க இதை நம்ம சால்வ் பண்ணலாம் இதை எப்படி சால்வ் பண்றது சேம் கான்செப்ட் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் சேம் கான்செப்ட் சொல்யூஷன் பாருங்க ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு இல்லையா ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு ரூட்டுக்குள்ள ஒரு விஷயம் நான் என்னன்னு சொன்னேன் என்ன வரணும்னு சொன்னேன் the function is well defined when ரூட்டுக்குள்ள வர விஷயம் நான் என்ன வரணும்னு சொன்னேன் greater than or equal to 0 இருக்கணும்னு சொன்னேன் ஓகே that must be non negative ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது ஓகே அப்ப நமக்கு 9 - x² ங்கிறது greater than or equal to 0 அதே மாதிரி x² - 1 நமக்கு greater than or equal to 0 தான் பட் அது டினாமினேட்டர்ல இருக்கறனால அந்த equal to 0 மட்டும் நான் omit பண்ணிக்கணும்
புரியுது இல்லையா? ஏன்னா டினாமினேட்டர்ல ரூட் 0 0 வரும் நம்மளுக்கு. அதனால நான் ஈக்குவல் டு 0 மட்டும் ஒமிட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? ரைட்டா? ஓகே சரி. இதுக்கு மேல இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெண்டு விதமா ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு மேல இந்த ப்ராப்ளத்தை ரெண்டு விதமா ப்ரொசீட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெத்தட் 1 சொல்றேன். ஓகே, மெத்தட் 1 தான் டைரக்ட் மெத்தட். ஓகே, டைரக்ட் மெத்தட்னு சொல்றதை விட ஃபார்மல் மெத்தட். யூசுவலா நம்ம அதை தான் ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே ரைட். ஸோ பாருங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு மாடுலஸ் இன்இக்வாலிட்டி தெரிஞ்சிருக்கும் இந்த மெத்தட் 1ல சால்வ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ பாருங்க 9 minus x square is greater than or equal to 0. நான் என்ன பண்றேன்னா இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். இப்போ எனக்கு என்ன வரும்? பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும் இல்லையா? ரைட்டா? அண்ட் இந்த அண்ட் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். இங்க நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது கிரேட்டர் தென் 1. இந்த மைனஸ் பண்ண அந்த போனால் பிளஸ் 1 ஆயிரும். மற்றபடி அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே தான் நம்மளுக்கு இருக்க போகுது. ஓகே ரைட். இதை பாருங்க, இதை கொஞ்சம் நான் திருப்பி எழுதிக்கிறேன். திருப்பி எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 வரும் இல்லையா? நான் என்ன பண்றேன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரோட காலை பிடிச்சி திருப்பிடு. ஓகே, எக்ஸ் ஸ்கொயரோட காலை பிடிச்சி இப்படி திருப்பிட்டீங்கன்னா இந்த சைடு இருந்து பார்க்கும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தானே? ஓகே, அண்ட் இது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு பாவம் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தா எனக்கு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் 9 வரும் இல்லையா? அண்ட் இங்க பாருங்க, ரெண்டு பாவம் ஸ்கொயர் ரூட் எடுத்தா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 1 வரும். ஓகே, ரூட் 1. ஓகே, ரூட் 1 அது அடுத்த ஸ்டெப்ல நமக்கு 1 ஆயிரும் இல்லையா? சிம்பிளி 1 செகண்ட் ரூட் 1. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போனா எனக்கு கான்செப்ட் கிளியர் ஆயிக்கணும். நீங்க ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது மாடுலஸ் எக்ஸ். ஓகே, நீங்க மாடுலஸ் ஃபங்க்ஷன் லெக்சர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது மாடுலஸ் எக்ஸ். மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் 9ங்கிறது நம்மளுக்கு 3 இல்லையா? அண்ட் இங்க ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது மாடுலஸ் எக்ஸ், ரூட் 1ங்கிறது நம்மளுக்கு 1. ஓகே, நான் எந்தெந்த லெக்சர்ஸ்லாம் சொல்றேன் இல்லையா இங்க இடையில, அந்த லெக்சர்ஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் go and watch those videos. ஓகே ரைட். ஸோ இங்க பாருங்க, இதை நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணும்போது இங்க இருந்து இங்க பாருங்க mod x less than or equal to 3 வருது இல்லையா? இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ரூல் அப்ளை பண்ணிக்கணும். mod x less than or equal to r. ஓகே, rங்கிறது சம் நம்பர். ஓகே, வந்துச்சுன்னா இது என்ன இம்ப்ளை பண்ணுனா மைனஸ் r less than or equal to x less than or equal to r. ரொம்ப சிம்பிள். மாடுலஸ் எடுத்துருங்க, இடையில x போடுங்க. ஓகே, மைனஸ் ஆருக்கும் பிளஸ் ஆருக்கும் இடையில இருக்கும் x. ஓகேவா? அப்ப மைனஸ் 3 less than or equal to c minus 3 less than or equal to x less than or equal to 3. அதே மாதிரி இங்க ஒரு கான்செப்ட் இருக்கு, மாடுலஸ் x greater than r. ஓகே, நீங்க அந்த வீடியோ பாத்துருங்க, மாடுலஸ் இன்இக்வாலிட்டி வீடியோ. இது எல்லாமே கிளாரிட்டியோட வரும். சரியா? புரியுது இல்லையா? அப்ப mod x greater than r னா என்ன அர்த்தம்னா x less than minus r or x greater than plus r. ஓகேவா? மைனஸ் ஆருக்கு லெஸ் தென் வரும், பிளஸ் ஆருக்கு கிரேட்டர் தென் வரும். அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, and x is less than, இங்க rங்கிறது 1 தானே, அப்ப minus 1 or x is greater than plus 1. ஓகே சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க. இப்போ இங்க and போட்டே வரும் இல்லையா? and போட்டே வர்றதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டுத்துக்குமே காமனான பார்ட்டை நம்ம எடுக்கணும்னு அர்த்தம். புரியுது இல்லையா? இந்த ரெண்டுத்துக்குமே இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல். இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ்க்குமே நம்ம காமனான பார்ட் எடுக்கணும். ஓகே, அப்ப நம்பர் லைன் போட்டுக்கலாமா? நம்பர் லைன் பாருங்க. see, இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது பிளஸ் இன்ஃபினிட்டி. எண்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாருங்க இன்டர்வல்ஸ்ல. எண்ட் பாயிண்ட்ஸ் -3 +3 -1 +1. ஓகே, நான் மார்க் பண்ற மாதிரி -3 -1 1 3. கரெக்டா? -3 +3 -1 +1. சரி, நம்ம காமனான பார்ட் எடுக்கணும். சோ நான் எப்படி ஷேட் பண்றேன்னு பாருங்க விஷயத்தை. -3 to 3 நம்மளுக்கு -3யும் +3யும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகே, அப்ப -3ல இருந்து 3 வரைக்கும் நம்மளுக்கு வரும்னு அர்த்தம். இங்க கவனிங்க, நல்லா கவனிக்கணும் இத. ரைட்டா? -3ல இருந்து 3 வரைக்கும் நம்மளுக்கு -3யும் +3யும் இன்க்ளூடட். அப்ப இப்படி வரையணும். நீங்க புரியுதா நான் சொல்றது? -3யும் +3யும் நம்மளுக்கு இந்த இடத்துல என்னது? இன்க்ளூடட்னா நம்ம க்ளோஸ்டு சர்க்கிள் போடணும் அந்த இடத்துல. இது இந்த லைன் மேலேயே நீங்க ஷேட் பண்ணலாம், பட் கன்ஃபியூஸ் ஆக போகுது, அதனால நான் இந்த மெத்தடுக்கு வரேன். ஓகே ரைட். அடுத்து பாருங்க, இங்க x less than -1. x less than -1 அப்படின்னா என்னது?
x less than minus 1 அதை கரெக்டா ஷேட் பண்ணலாமா? சோ பாருங்க x less than minus 1 நம்மளுக்கு minus 1 விட கம்மியான வேல்யூஸ் இந்த சைடு தான் நம்மளுக்கு வரும். ரைட்டா? minus 1 விட கம்மியான வேல்யூஸ் நம்மளுக்கு இந்த சைடு தான் வரும். less than minus 1 minus 1 not included. அப்ப அங்க நம்ம ஓபன் சர்க்கிள் போடணும். ஓகே? அங்க நம்ம ஓபன் சர்க்கிள் போடணும். புரியுது இல்லையா கான்செப்ட்? ஓகே? இது நம்மளுக்கு இது -3 less than or equal to x less than or equal to 3. இது நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா x less than -1 -1 not included. இங்க equal to வரல இல்லையா நம்மளுக்கு? பாருங்க இங்க equal to வரல இல்லையா? அடுத்து பாருங்க x greater than 1. r ன்னு போட்டாங்கன்னா இதையும் மார்க் பண்ணனும், இதையும் மார்க் பண்ணனும். x greater than 1 ன்னா என்னது? 1 விட பெருசு. அப்ப இந்த இன்டர்வல் தான வரும். கரெக்ட்டா 1 விட பெருசு. இந்த இன்டர்வல் வரும். புரியுது இல்லையா நான் சொல்றது? greater than 1. இந்த மெத்தட் புரியலைன்னா வெயிட் பண்ணுங்க, இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஓகே? சோ பாருங்க புரியும், இதுல பெருசா புரியாததுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ரைட்டா? இது நம்மளுக்கு x less than -1, இது நம்மளுக்கு x greater than 1. ஓகேவா? சரி, நம்ம என்ன பண்ணோம்? and ன்னு சொல்றோம் இங்க. ரைட்டா? which means intersection எடுக்கணும். ரெண்டுக்கும் காமனான பார்ட். ஓகே? இது ரெண்டுக்கும் காமனா நம்மளுக்கு என்ன வருது? இந்த பார்ட் தான வருது. ஓகே? இது ரெண்டுக்கும் காமனா and இந்த பார்ட்டும் வருது. நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு see -3 ரெண்டுத்துலயுமே included. -3 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுத்துலயுமே included. ஓகே? பட் -1 ரெண்டுத்துலயுமே included கிடையாது. இதுல included பட் இதுல not included. ஓகே? இங்க பாருங்க 3 ரெண்டுத்துலயுமே included. 3 ரெண்டுத்துலயுமே included. whereas நம்மளுக்கு 1 வந்து ரெண்டுத்துலயுமே included கிடையாது. ஓகே? அப்ப இங்க நான் ஓபன் சர்க்கிள் போடுறேன். ஓகே? இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஓபன் சர்க்கிள் போட்டு காமிக்கிறேன். ஓ சாரி, நம்பர் லைனே அழிஞ்சிருச்சு. ரைட்டா? இப்ப நான் ஷேட் பண்ணேன்னா இப்படி நல்லா கவனிங்க. நம்மளுக்கு இங்க -1 +1 not included. காமன் பார்ட் பார்க்கும்போது. ஓகே? சோ நீங்க ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம செட்டா சில ப்ராப்ளம்ஸ் ஒரு லெக்சர்ல சால்வ் பண்ணும்போது சின்ன சின்ன கான்செப்ட் முன்னாடி லெக்சர்ல சொன்னதை திரும்ப திரும்ப நம்மளால ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சொல்றது புரியுது இல்லையா? இட் வில் டேக் மச் மோர் டைம். ஓகே? ஆல்ரெடி இந்த வீடியோ நம்மளுக்கு 1 ஹவருக்கு மேல தான் வரும். ரைட்டா? இனி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கணும்னா ஐ கேன் டேக், பட் யூ வில் நாட் பி வாட்சிங். ரைட்டா? சரி, அப்ப பாருங்க நம்மளுக்கு டொமைன் என்ன வருது? therefore the domain of the given function is given by x belongs to x. நம்மளுக்கு எதுக்குள்ள வரணும்னு பாருங்க. closed interval -3, -1 not included. ஓகே? யூனியன் இங்க பாருங்க ஓபன் இன்டர்வல்ல தான் வரணும். 1 not included. ஏன்னா இந்த ரெண்டு இன்டர்வலும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே? 1, 3 included. புரியுது இல்லையா? சோ இதுதான் நம்மளுக்கு டொமைன். இதுதான் நம்மளுக்கு டொமைன். புரியுது இல்லையா? சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெத்தட் 2. மெத்தட் 2 பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க? ஃபங்க்ஷன் f of x is equal to root of 9 minus x square divided by root of x square minus 1 ன்னு கொடுத்தாங்க இல்லையா? இதை நம்ம whole root of 9 minus x square by x square minus 1 ன்னு எழுதிக்கலாம்ல? எழுதிக்கலாமா இல்லையா? எழுதிக்கலாம். ரைட்டா? அப்படி எழுதிட்டீங்கன்னா இப்போ நீங்க என்டையர் திங் பாக்குறீங்க. இதை கம்ப்ளீட்டா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது f is defined when 9 minus x square by x square minus 1 is
greater than or equal to 0. ஏன்னா ரூட்டுக்குள்ள ஒரு விஷயம் நம்மளுக்கு greater than or equal to 0 இருக்கும் இல்லையா? கம்ப்ளீட்டா நம்ம பார்க்குறோம். கம்ப்ளீட்டா பார்க்குறோம். முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? கொடுத்த மாதிரியே போனோம். செப்பரேட்டாவே பார்த்துட்டு போனோம். அப்ப நம்மளுக்கு இது greater than or equal to 0. இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது greater than 0. கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ரூட்டுக்குள்ள ஒரு விஷயம். அப்ப greater than or equal to 0. புரியுது இல்லையா? எப்படி 0 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் மட்டும் நம்மளுக்கு 0 இருக்கலாம் இல்லையா? டினாமினேட்டர் தான் 0 இருக்கக்கூடாது. புரியுது இல்லையா? ரைட். அப்ப இங்க பாருங்க இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் இருக்கணும் எப்பவுமே. அதனால நான் ரெண்டு சைடும் மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு x ஸ்கொயர் மைனஸ் 9 பை x ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். எப்பவுமே இன்ஈக்வாலிட்டியில மைனஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இன்ஈக்வாலிட்டி சிம்பிள் சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இன்ஈக்வாலிட்டி சைன் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். பாருங்க கிரேட்டர் தென்ங்கிறது லெஸ் தென் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ரொம்ப சிம்பிள். இதை ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு. x மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1. இது கொஞ்சம் லென்த்தியான பட் ஈஸி. ஓகே புரியுது இல்லையா? ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சுல a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பா ரைட்டா? சரி அப்ப நம்மளுக்கு இது வந்துருக்கு. அப்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் பாருங்க குயிக்கா. critical points இது quadratic inequality சால்வ் பண்ற மாதிரி நான் போடுறேன். ஓகே critical points ஒரு ஃபேக்டர் equal to 0 போடுங்க. x minus 3 equal to நம்ம 0 போட்டோம்னா நமக்கு x equal to 3. ஓகே x plus 3 is equal to 0 போட்டோம்னா நமக்கு x equal to minus 3. ஓகே x minus 1 equal to 0 போட்டோம்னா நமக்கு x equal to 1. x plus 1 equal to நம்ம 0 போட்டோம்னா நமக்கு சாரி 1 equal to 0 போட்டோம்னா நமக்கு x equal to minus 1. ஓகே அப்ப critical point பாருங்க minus 3 plus 3 plus 1 minus 1 அங்க வந்ததே தான் ரைட்டா? எப்படி வேரி ஆகும் கான்செப்ட் அதே தானே? ஓகே ரைட். ஒன் செகண்ட் I have to add a slide here. பாருங்க ஸோ நம்பர் லைன்ல நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி இங்கே நம்மளுக்கு மைனஸ் 3 மைனஸ் 1 1 3 கரெக்டான ஆர்டர்ல மார்க் பண்ணும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை. ஓகேவா? நம்பர் லைன்ல இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர் அப்புறம் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே இன்டர்வல்ஸ் என்னென்ன? இன்டர்வல்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 3 மைனஸ் 3 கமா மைனஸ் 1 மைனஸ் 1 கமா மைனஸ் 1 1 கமா 3 3 கமா இன்ஃபினிட்டி. ஓகே நம்ம கொஞ்சம் கரெக்டா நேரா வர மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம் நம்பர் லைன்ல. ஓகே நம்ம இன்டர்வல்ஸ் எழுதிருக்கோம் இல்லையா அதுக்கு கரெக்டா நேரா வர மாதிரி. மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி எப்படி மார்க் பண்ணிக்கிறோம்? இங்க நம்மளுக்கு மைனஸ் 3 ஓகே இங்க நம்மளுக்கு மைனஸ் 1 இங்க நம்மளுக்கு பிளஸ் 1 வரணும் இல்லையா? மைனஸ் 1 பிளஸ் 1 நீட்டா எழுதி. சரி இங்க நம்மளுக்கு plus 3 that's it. okay factors என்னென்ன? x minus 3 x plus 3 x minus 1 x plus 1 simple. x minus 3 x plus 3 x minus 1 x plus 1. so signs check பண்ணோம். நாங்க பாருங்க குயிக்கா எழுதிடுறேன். இங்க பாருங்க குயிக்கா எழுதிடுவேன். x minus 3 critical point என்னது நம்மளுக்கு 3 இல்லையா? ஓகே critical point 3 இல்லையா? அப்ப 3 க்கு ரைட் சைடு பாசிட்டிவ் 3 க்கு லெஃப்ட் சைடு எல்லாம் இது நெகட்டிவ். ஓகே x plus 3 critical point minus 3 அப்ப 3 க்கு minus 3 க்கு right side positive left side negative. right side full positive. okay x minus 1 critical point 1 அப்ப 1 க்கு right side positive left side எல்லாம் negative. x plus 1 critical point minus 1 அப்ப minus 1 க்கு right side positive left side எல்லாம் negative. okay check பண்ணிக்கோங்க இத நான் சொன்ன கான்செப்ட் வைஸ். ஓகே ரைட் அப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன வரணும்? less than or equal to 0 வரணும். equal to 0 நம்ம போட்டுக்கலாம். less than மட்டும் நம்ம இங்க செக் பண்ணணும். ஓகே இது எப்ப equal to 0 இருக்கும்? ஒரு fraction எப்ப 0 இருக்கும்? நியூமரேட்டர் 0 வந்தா தானே? ஓகேவா? plus 3 or minus 3 இதுல தான் இது 0 ஆகும். புரியுது இல்லையா? நியூமரேட்டர் equal to 0 ன்னு போடுங்க. ஓகே this is equal to 0 போட்டீங்கன்னா நமக்கு x equal to 3 or minus 3 வரும். புரியுது இல்லையா? ஓகே அதாவது நம்மளுக்கு x minus 3 into x plus 3 by x minus 1 into x plus 1 0 இருக்கணும்னா
இது எப்படி அந்த சைடு போய் மல்டிப்ளை ஆகி 0 ஆயிரும். அப்ப x minus 3 நியூமரேட்டர் x minus 3 into x plus 3 எப்போ 0 இருக்கும் அப்பதான் இது 0 இருக்கும். அப்ப x 3 நமக்கு -3 கரெக்டா தனித்தனியா 0 போட்டுருவீங்களே ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். சரியா? அப்ப எப்ப ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியும். எப்ப less than 0க்கு நம்ம என்ன பண்ணணும்? less than 0னா நெகட்டிவ். நெகட்டிவ்னா odd number of negative signs எதுல வருதுன்னு பாருங்க. odd number of negative signs எதுல வருது? இங்க பாருங்க. odd number of negative signs 3 negative sign வருது. இங்க 4 வருது. அது even number. ரைட்டா? odd number of negative signs. இங்க இது even number of இல்லையா? ரைட்டா? இது odd number ஒண்ணே ஒண்ணு தான் வருது. மத்த எந்த இன்டர்வலுமே நம்மளுக்கு வராது. ஓகே? அப்ப நம்மளுக்கு டொமைன் என்னது? ஷார்ட்டா எழுதுறேன். therefore the domain of the given function is given by அப்படின்னு எழுதி நீங்க எழுதிக்கோங்க. ஓகே? x belongs to பாருங்க என்னென்ன இன்டர்வல்ல இந்த ரெண்டு இன்டர்வல் -3, -1 யூனியன் நம்மளுக்கு என்ன வரணும் 1, 3. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா -3 + 3 மட்டும் நம்மளுக்கு இன்க்ளூசிவ். ஏன்னா ஈக்குவல் டு 0 அதுல தான் வரும். புரியுதுல? சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு பாருங்க. இங்க என்ன வந்துச்சோ அதே ஆன்சர் தான் இங்க. ஓகே? ஓகே, எது ஈஸியா இருக்கோ அப்ளை பண்ணிக்கலாம். கான்செப்ட்டுக்கு என்னோட அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ நீங்க பாத்துக்கோங்க. இஃப் யூ விஷ். ஓகே, யூ ஆர் நாட் பீயிங் கம்பல்ட். ரைட்டா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாருங்க சேம் பேட்டர்ன்ல எக்ஸசைஸ் 1.3ல 7th ப்ராப்ளம். ஓகே, இதை நான் ஒரே ஒரு மெத்தட்ல தான் போடுவேன். இஃப் யூ விஷ் நீங்க செகண்ட் மெத்தட்ல போட்டுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போடுறேன். ஓகே, சொல்யூஷன் பாருங்க. சொல்யூஷன் அப்போ ஃபங்க்ஷன் f is defined. ஓகே, f is defined. f எப்போ defined? நம்மளுக்கு ரூட்டுக்குள்ள ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா greater than or equal to 0 இருக்கணும். டினாமினேட்டர்ல வரனால x² - 9 வந்து greater than or equal to 0 தான். பட் டினாமினேட்டர்ல வரனால அந்த equal to 0 கட் ஆயிடும். ஓகே, சரியா? one second. ரைட்டா? ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க. இது நமக்கு என்ன இம்ப்ளை பண்ணுது? 4 is greater than or equal to x² வரும் இல்லையா? அண்ட் இங்க x² is greater than x² is greater than 9. ஓகே, புரியுதுலையே? இந்த -x² அந்த போனா +x², -9 அந்த போனா +9. இங்க நம்மளுக்கு என்னது? இந்த x² ஓட காலை புடிச்சு திருப்பிடுங்க. x² less than or equal to 4 and நம்மளுக்கு x² greater than 9. ஓகே, ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² is less than, ஏன்னா நமக்கு x தானே வேணும், அதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்றேன். ஓகே, ஏன்னா டொமைன் கிட்ட செட் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் x. அப்ப அண்ட் இங்க root of x² greater than 9. ஓகே, இங்க நம்மளுக்கு என்ன வரும்? என்ன வரும் இங்க? root of x² னா என்னது? mod x ன்னு சொன்னேன் இல்லையா? less than or equal to 2. and இங்க நம்மளுக்கு mod x இங்க ரூட் எடுக்கணும். சாரி, mod x greater than 3. ரைட்டா? அப்ப பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க கான்செப்ட் சொன்னேன் இல்லையா? mod x less than or equal to r னா ரொம்ப சிம்பிள். -2 less than or equal to x less than or equal to 2. ஓகே, mod x greater than r னா நம்மளுக்கு என்னது? x less than -r or x greater than +r. புரியுது இல்லையா? இதை நம்ம நம்பர் லைன்ல பிளாட் பண்ணணும். அப்புறம் ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஓகே, ஆக்சுவலா நான் இங்க ஒரு ஸ்லைடு இப்ப அதை ஒரு ஸ்லைடு விட்டு வச்சிருக்க மாதிரி இன்னொரு மெத்தட் போடுறதுக்காக விட்டேன். பட் டைம் ஆயிடும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிடுங்க, நீங்களே போட்டுக்கோங்க. ரைட்டா? ஸோ பாருங்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் -2 + 2 -3 + 3. ஓகே, பாருங்க -2 + 2. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் மார்க் பண்ணிக்கலாம். -2 + 2 -3 + 3 மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? ரைட்டா? சரி, இப்போ பாருங்க புரியுது இல்லையா? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இது மார்க் பண்றதுல நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. ஓகே, யூ பீப்புள் ஆர் டேலண்டட். ரைட். அப்ப பாருங்க -2 to 2 they are inclusive. இதை எப்படி நீங்க மார்க் பண்ணுவீங்க? இப்படிதானே? ரைட்டா? அடுத்து இங்க பாருங்க x less than -3 ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது எடுக்கணும். அண்ட்னா இன்டர்செக்ஷன். x less than -3 னா x less than -3 x -3 விட கம்மி. x -3 விட கம்மி. அப்ப இந்த சைடு தானே வரும். -3 not included. ரைட்டா? புரியுது இல்லையா? வேணா கொஞ்சம் இதே லைன்ல வேணா மேலே ஏற்றிக்கிறோம். சாரி, ஓகே.
அடுத்தது x greater than 3 x greater than 3 னா 3 விட பெருசு ஓகே 3 விட பெருசு பாருங்க இது ரெண்டுக்கும் நமக்கு ஏதாவது காமனா விஷயம் இருக்கா இது நமக்கு x less than -3 இது x நமக்கு greater than 3 பாருங்க இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ்க்குமே greenல டிராப் பண்ண இன்டர்வல் and yellowல டிராப் பண்ண இன்டர்வல் இந்த ரெண்டு இன்டர்வலுக்குமே காமனா ஏதாவது பார்ட் இருக்கா no part is common okay therefore domain of the given function is given by நீங்க எழுதிக்கோங்க x belongs to okay அப்ப பாருங்க காமனா பார்ட்டே இல்ல அப்ப x belongs to null set நமக்கு okay x belongs to null set அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரியல் இன்புட் பாசிபிளே கிடையாது ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு ரியல் இன்புட் பாசிபிளே கிடையாது ஓகே நம்ம எந்த இன்புட் ஒரு இன்புட்டும் போட முடியாது இங்க நீங்க என்ன ரியல் இன்புட் இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டாலுமே இந்த ஃபங்க்ஷன் இமேஜினரி ஆயிடும் இமேஜினரினா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் சைன் வந்துடும் பாருங்க 1 போடலாமா அப்ப நமக்கு 4 - 1 by root of 1 - 9 வரும் which is root 3 by root of -8 ன்னு வருது பாருங்க ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் சைன் வருதா எப்படி இருந்தாலுமே நமக்கு ஒரு நெகட்டிவ் சைன் வந்துரும் நீங்க என்ன வேல்யூ வேணா போட்டு பாருங்க ஓகே ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் சைன் வந்தா அந்த வேல்யூ இமேஜினரி ஓகே இமேஜினரி நம்பர்ஸ் பத்தி நீங்க டீடைலா 12th ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க ஓகே ரைட் புரியுது இல்லையா அப்போ ஒரு வேல்யூ கூட இல்ல தட் இஸ் இதுக்கு என்ன மீனிங் தட் இஸ் no real value of x exists such that or இப்படி எழுதுங்க சிம்பிள் no x belongs to R is such that f of x belongs to R okay f of x ரியலா இருக்கிற மாதிரி ஒரு x நமக்கு கிடையாது ஓகே சோ இத கான்செப்ட் நீங்க எழுத வேண்டியது இதுதான் null set ஆர் நீங்க இத எப்படி கொடுக்கலாம்னா null setக்கு இன்னொரு சிம்பல் இருக்கு இல்லையா எல்லாம் படிச்சிட்டு தான் வந்திருக்கோம் நம்ம இல்லையா 5 அப்படினு நீங்க கொடுக்கலாம் ஓகே ஆர் நீங்க என்ன கொடுக்கலாம் இது என்ன கலர் x belongs to 5 அப்படினு கொடுக்கலாம் 5ங்கிறது null set ஓகே சோ இங்க இன்னொரு மெத்தட்லயே இத போட்டுக்கோங்க ஓகே இன்னொரு மெத்தட்ல நீங்க போடுறதுனா போட்டுக்கோங்க f of x நம்ம இப்படி எழுதணும் இல்லையா என்னது 4 - x² by x² - 9 ரைட்டா சோ நீங்க இப்படி எழுதி ப்ரோசீட் பண்ணும்போது இது நமக்கு 4 f is defined when 4 - x² by x² - 9 is greater than or equal to 0 you can proceed further ரைட்டா இங்க பாருங்க ரேஞ்ச் ஃபைண்டிங் ப்ராப்ளம்க்குள்ள வந்துட்டோம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் டொமைன் ஃபைண்டிங் ப்ராப்ளம் சிம்பிளா ஒரு ரேஞ்சிங் ஃபைண்டிங் ப்ராப்ளம் அந்த இந்த ப்ராப்ளம்ல வந்துச்சு இல்லையா இதோ இங்க x y = -2 இந்த ப்ராப்ளத்துல சிம்பிளா ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ஓகே பட் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற ரேஞ்ச் கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஓகே கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் லெவல் அப் ஓகே லெவல் அப் சோ பாருங்க இங்க பாருங்க இதுக்கு நம்ம ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்றோம் ரேஞ்ச்னா என்னது செட் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் அவுட்புட் ஓகே ஆர் செட் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் f of x set of possible values of f of x c இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா ஃபங்க்ஷன்ல நமக்கு தெரிஞ்ச ஆள் யார் இங்க ஃபங்க்ஷன்ல நல்லா தெரிஞ்ச ஆள் இந்த ஓவரால் ஃபங்க்ஷன் எடுக்கிறத விட்டுட்டு ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆள் யாரு cos x தானே ஓகே சோ cos x ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே you start from cos x ஓகேவா we know that நமக்கு என்ன தெரியும் cos x வந்து -1 க்கும் +1 க்கும் இடையில தான் இருக்கு எப்பவுமே ஓகே cos x ஓட ரேஞ்ச் அது ஓகே புரியுதுல இது அந்த இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிகோனோமெட்ரி வீடியோல நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஓகே சரி தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீடைலா நம்ம ட்ரிகோனோமெட்ரி படிக்கும்போது படிக்க போறோம் ஓகே சரி இப்போ பாருங்க cos x நான் எடுத்துக்கிட்டேன் என்னோட ஐடியா என்னன்னா இந்த cos x வச்சுட்டு நான் இந்த ஹோல் ஃபங்க்ஷனை நான் டெவலப் பண்ண போறேன் ஓகே cos x வச்சுட்டு இந்த ஹோல் ஃபங்க்ஷனை நான் டெவலப் பண்ண போறேன் சேம் பேட்டர்ன்ல பாருங்க இன்னொரு क्वेश्चन இருக்கு நமக்கு ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்றது அவ்வளவுதான் ஓகே இந்த ஒரு क्वेश्चनோட நம்ம இந்த லெக்சரை முடிச்சிருவோம் அவ்வளவுதான் ஓகே நெக்ஸ்ட் லெக்சர்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் போடலாம் ஓகே ரைட் சரி பாருங்க எப்படி பண்ணனும்
see நம்மளுக்கு cos x கூட -3 மல்டிப்ளை ஆயிருக்கு இல்லையா cos x கூட -3 மல்டிப்ளை ஆயிருக்கு அப்ப நம்ம throughout -3 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்ப நமக்கு என்ன ஆகுது நமக்கு +3 ஆயிரும் இல்லையா இங்க நமக்கு -3 cos x ஆயிருமா இங்க நமக்கு -3 ஆயிரும் ஓகே எப்பவுமே நெகட்டிவ் சைனால நீங்க இன்இக்வாலிட்டியை மல்டிப்ளை பண்றீங்கன்னா இன்இக்வாலிட்டி சிம்பல்ஸ் ரிவர்ஸ் ஆயிரும் இன்இக்வாலிட்டி சிம்பல்ஸ் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆயிரும் புரியுது இல்லையா ஓகே இத கொஞ்சம் ஃபார்மட்ல எழுதிருக்கேன் நான் என்ன பண்றேன்னா இந்த பக்கத்துல இருந்து இந்த -3 இருக்கு இல்லையா அதோட காலை புடிச்சு திருப்பி எழுதுங்க -3 less than or இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்படி தான இருக்கும் கரெக்ட்டா புரியல இந்த இடத்துல இருந்து இப்படியே இங்க இருந்து இப்படி திருப்புங்க இங்க இருந்து இப்படி திருப்புங்க ரைட்டா சரி நெக்ஸ்ட் பாருங்க டினாமினேட்டர்ல நமக்கு 1 ஆட் ஆயிருக்கு -3 cos x நம்ம கொண்டு வந்துட்டோம் 1 ஆட் ஆயிருப்பாங்க cos x ல இருந்து நம்ம அப்படியே இந்த ஹோல் ஃபங்க்ஷன் கொண்டு வர ட்ரை பண்ண போறோம் அப்ப த்ரூ அவுட் 1 ஆட் பண்ணுங்க 1 minus 3 cos x less than or equal to 3 ஏன் இப்படி பண்றோம்னா it is one of the methods to find range find out பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு அது ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு ஓகே உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இங்க பாருங்க இதுவும் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் இதுவும் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ல ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூட் ஆன இந்த வேலை பண்ணணும் ஐ மீன் sin x cos x லாம் வந்துச்சுனா இந்த வேலை நீங்க பண்ணணும் ஓகே ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு there are a number of methods depending upon the function which is being given ஓகே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இந்த மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே உங்க புக்ல இந்த மெத்தட் மட்டும் தான் இருக்கு ரைட்டா சரி த்ரூ அவுட் 1 ஆட் பண்றோம் பிகாஸ் 1 3 cos x கொண்டு வரக்காக ஓகேவா ரைட் இருக்கட்டும் 1 3 ங்கிறது நமக்கு -2 ஆ 1 3 ங்கிறது -2 less than or equal to 1 3 cos x நமக்கு less than or equal to 3 plus 1 ங்கிறது 4 ஓகே அப்ப பாருங்க டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே கொண்டு வந்துட்டோம் அப்ப ஜஸ்ட் இப்ப ரெசிப்ரோக்கல் பண்ணாலே நம்ம போதும் பட் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பெட்டர் இந்த இன்இக்வாலிட்டியை ரெண்டா செப்பரேட் பண்ணிக்கலாம் ஓகே சோ எப்படி பண்றேன்னு பாருங்க -2 less than or equal to 1 3 cos x ஓகே ஒரே இன்இக்வாலிட்டி தான் அதை தான் ரெண்டா செப்பரேட் பண்றோம் அப்ப நம்ம இங்க and போட்டுக்கணும் ஓகேவா ஏன்னா இங்க பாருங்க செப்பரேட் பண்ணும்போது 1 3 cos x less than or equal to 4 ன்னு வரும் புரியுது இல்லையா ஏன் and போடுறோம்னா இதை அகைன் கம்பைன் பண்ணா இது வரணும் புரியுது இல்லையா so -2 less than or equal to 1 3 cos x and 1 3 cos x is less than or equal to 4 okay so next stepல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இத கொஞ்சம் ஃபார்மட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன் 1 3 cos x நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வச்சுக்கிறேன் அப்போ 1 3 cos x is greater than or equal to -2 ன்னு வந்துரும் கரெக்ட்டா and 1 3 cos x is less than or equal to 4 இந்த சைடு ஓகேவா தான் இருக்கு ஓகே இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல்ஸ் எடுக்கலாம் ஓகேவா சோ இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல்ஸ் எடுத்தோம்னா 1 by 1 3 cos x பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னு வரும் இங்க என்ன சைன் வரும்ங்கறத நான் சொல்றேன் பட் பிஃபோர் தட் இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா மைனஸ் அப்படியே தான் இருக்கும் 1 by 2 ஓகே எப்பவுமே ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது உங்களுக்கு சைன் பத்தி கவலை இல்லை நம்ம நம்பரை மட்டும் தான் ரெசிப்ரோக்கல் பண்ணணும் ஓகே நீங்க ரெசிப்ரோக்கல் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி சைன் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடும் ஓகே சோ greater than or equal to அப்படின்னு இருக்கிறது நமக்கு less than or equal to மாறிடும் புரியுது இல்லையா ஓகே ஏன்னா இங்க பாருங்க இப்போ நமக்கு தெரியும் 1 is less than 2 ஓகே பட் ரெசிப்ரோக்கல் எடுங்க 1 is இங்க என்ன சிம்பல் வரும்ங்கறத நம்ம பேசலாம் பட் பிஃபோர் தட் 1 இங்க வரும் இங்க 1 by 2 வரும் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க 1 தான பெருசு 1 by 2 விட ஓகே அப்ப ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது நமக்கு இன்இக்வாலிட்டி சைன் ரிவர்ஸ் ஆகும் இந்த சேம் வே மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இன்இக்வாலிட்டி சைன் ரிவர்ஸ் ஆகும் பாருங்க 1 is less than 2 நமக்கு தெரியும் பட் -1 -2 ல கம்பேரிசன் பார்த்தோம்னா -1 தான் பெருசு okay so இந்த cases நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் okay in the similar manner and 1 by 1 minus 3 cos x ங்கிறது நமக்கு inequality sign reverse ஆயிரும் அப்ப நமக்கு என்ன வரும் greater than or equal to 4 okay இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும் அவ்வளவுதான் பாருங்க நமக்கு f of x வந்துருச்சு okay வேணா நீங்க ஒரு ஸ்டெப் எழுதலாம் இங்க என்னன்னா சிம்பிளா இருக்கணும்னா f of x is less than or equal to -1 by 2 and f of x is greater than or equal to 4 okay sorry 1 by 4 1 by 4 1 by 4 இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும் அவ்வளவுதான் சோ சிம்பிளா நம்ம ஒரு நம்பர் லைன் போடலாம் ஆக்சுவலா நீங்க இங்க நம்பர் லைன் கொடுக்கணும் இந்த கீழ சரி ஒரு ஸ்லைடு வேணா ஆட் பண்ணிக்கலாம்
இப்போ பாருங்க நம்பர் லைனில் நம்ம ட்ரா பண்ணோம்னா minus infinity plus infinity minus 1 by 2 and 1 by 4 minus 1 by 2 இங்கே இருக்கும் 1 by 4 இங்கே இருக்கும் roughly okay அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும் f of x less than or equal to minus 1 by 2 நம்மளுக்கு என்ன வரும் f of x less than or equal to minus 1 by 2 minus 1 by 2 விட சின்ன வேல்யூஸ் இந்த சைடு தானே இருக்கும் ஓகே இன்னொரு இன்இக்வாலிட்டி என்னது f of x greater than or equal to 1 by 4 1 by 4 விட பெரிய வேல்யூஸ் இந்த சைடு இருக்கும் நம்மளுக்கு இங்க minus 1 by 2 plus 1 by 4 inclusive correct தான் இல்லையா இங்க equal to வந்துருக்கு ஓகே அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்றோம் சோ கம்பைன் பண்ணும்போது நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும் ஓகே ரேஞ்ச் okay therefore range f of x belongs to என்ன வரும் minus infinity minus 1 by 2 இங்க பாருங்க இது inclusive அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கோங்க minus infinity plus infinity நீங்க எப்பவுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது ஓகே இது and இது இல்லையா இது and இது அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும்னா யூனியன் நம்மளுக்கு என்ன வரும் 1 by 4 infinity okay 1 by 4 நம்மளுக்கு inclusive ஓகே புரியுதுல உங்களுக்கு ரைட் சரி நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த சிமிலர் வே நம்ம பண்ணனும் ஓகேவா பாருங்க cos x தான் நமக்கு ஹிண்ட் சோ குயிக்கா பண்ணிரலாம் சோ cos x ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்ப நமக்கு என்ன வரும் -1 less than or equal to cos x less than or equal to 1 we know that okay நீங்க என்ன இது f of x ன்னு கொடுக்கல நீங்க எடுத்துக்கோங்க let f of x is equal to 1 by 2 cos x minus 1 okay moving on இப்ப cos x வந்துருச்சு இல்லையா cos x முன்னாடி 2 இருக்கு அப்ப 2 ஆல throughout multiply பண்ணீங்கன்னா -2 less than or equal to 2 cos x less than or equal to 2 வரும் கரெக்ட் just 2 ஆல தான் நம்ம மல்டிப்ளை பண்றோம் சோ இன்இக்வாலிட்டி சைன் இது ரிவர்ஸ் ஆகுது இப்போ பாத்தீங்கன்னா 2 cos x வந்துருச்சு நம்ம -1 வேணும் அப்போ நம்ம throughout 1 மைனஸ் பண்ணனும் okay அப்ப 2 cos x minus 1 less than or equal to 2 minus 1 this implies that this implies that this implies that minus 3 is less than or equal to 2 cos x minus 1 less than or equal to 1 நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது தான் இன்இக்வாலிட்டி சைன் ரிவர்ஸ் ஆகும் நம்ம ஒரு நெகட்டிவ் நம்பரை ஆட் பண்ணும்போதுல ரிவர்ஸ் ஆகுது ஓகே இங்க பாருங்க நெகட்டிவ் வேணா நான் ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் ஓகே ரைட் சோ அப்ப இங்க நம்ம என்ன பண்ணோம் இன்இக்வாலிட்டியை செப்பரேட் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்இக்வாலிட்டியா அப்ப நமக்கு -3 less than or equal to 2 cos x minus 1 okay and 2 cos x minus 1 is less than or equal to 1 and 1 இத கொஞ்சம் நம்ம ஃபார்மட்டுக்கு எழுதிக்கலாம் கரெக்ட்டா x இருக்குறத நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம் அப்ப 2 cos x minus 1 is என்ன வரும் உங்களுக்கு is greater than or equal to 3 ன்னு வரும் கரெக்ட்டா இங்க பண்ணோம்ல சோ அதே மாதிரி ரைட் சோ இங்க இருந்து நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா greater than or equal to இங்க புரியுதுல 1 3 இங்க x ஓட காலை புடிச்சு திருப்புங்க 1 3 cos x greater than or equal to -2 இந்த சேம் பேட்டர்ன் நம்ம இங்க பண்றோம் ஓகே இங்க 1 ஓட காலை புடிச்சு திருப்புனீங்கன்னா 2 cos x minus 1 greater than or equal to -3 and in the similar way நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இது as it is தான் இருக்கும் இங்க ப்ராப்ளம் இல்ல less than or equal to 1 இப்போ நம்ம just reciprocal பண்ணாலே போதும் கரெக்ட்டா இப்ப பாருங்க நமக்கு என்ன வரும் 1 by 2 cos x minus 1 is greater than or equal to 3 and 1 by 2 cos x minus 1 sorry இங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் greater than or equal to வராது ஏன்னா ஒரு reciprocal எடுக்கிறோம் இல்லையா அப்ப நமக்கு இது 1 by 3 ன்னு மாறிடும் reciprocal எடுக்கும்போது inequality symbol reverse ஆயிடும் okay அப்ப 1 by 2 cos x minus 1 is greater than or equal to 1 ன்னு வந்துரும் 1 ஓட reciprocal வேண்டாம் கரெக்ட்டா ஓகே inequality symbol reverse ஆகும்ங்கறத நீங்க பாத்துக்கணும் கரெக்ட்டா இங்க நமக்கு f of x is less than or equal to 1 by 3 இது f of x தான் இல்லையா and f of x is greater than or equal to 1 okay இப்போ simply நீங்க நம்பர் லைன் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு 1 by 3 somewhere here இருக்கும் 1 somewhere here இருக்கும் இது நமக்கு -infinity இது நமக்கு +infinity இப்போ ஷேட் பண்ணுங்க இந்த ரீஜன் நமக்கு required 1 by 3 f of x less than or equal to 1 by 3 less than or equal to 1 by 3 னா இந்த ரீஜன் okay including 1 by 3 விசிபிளா இருக்கு இது
including 1 by 3. Okay, greater than or equal to what in the region varum including 1. Okay, அப்ப இது ரெண்டுத்தையும் combine பண்ணி நம்ம எழுதணும். Therefore range f of x belongs to, பாருங்க இது ரெண்டுத்தையும் combine பண்ணீங்கன்னா minus infinity, 1 by 3. Okay, minus infinity include பண்ணக்கூடாது. 1 by 3 is inclusive. Union 1 inclusive, infinity. Okay, this is the answer. So correct and the open interval, closed interval நீங்க கரெக்ட்டா பார்த்து போடணும். Okay, so this is the answer. So range நம்ம find out பண்ணிட்டோம்.